ஐயாவு பாவம்மாள் என்பவர்களுக்கு மகனாக பிறந்து முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்து இவர் 1976ஆம் ஆண்டு காவல்துறை அதிகாரியாக பணியில் சேர்ந்து 36 ஆண்டுகள் திருச்சி, கோவை, சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஆசிரியர்கள் மற்றும் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் தனது அறிவுபூர்வமான அழகு தமிழ் பேச்சால் அனைவரின் உள்ளங்களிலும் மொழியேற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பணி ஓய்வுக்கு பிறகும் கிராமப்புற ஏழைகளுக்கு உதவும் எண்ணத்தில் தனது மகன், மருமகன், மருமகன் 4 பேர் மருத்துவராக இருந்து கொண்டு கிராமப்புற ஏழைகளுக்கு உதவும் எண்ணத்தில் தனது சொந்த ஊரில் தனது துணைவியாரின் பெயரில் சூர்யா மருத்துவமனை என்ற ஒன்றை நிறுவி மருத்துவ மேம்படுத்தி படித்த தனது பிள்ளைகள் மூலம் மக்களுக்கு சேவை செய்து வருகிறார் என்ற நேரத்தில் கூறிக்கொண்டு இத்தனை சாதனைகளுக்கும் சொந்த காரணம் இன்று நம்மிடையே இவ்வாண்டு விழாவிற்கு சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முனைவர் கனிமூர்த்தி ஐயா அவர்களை நமது பத்மவாணி கல்வி நிறுவனத்தின் சார்பாக வருகை என அன்போடு வரவேற்கின்றேன். 10-15 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் அரசு பேருந்து ஏறி கல்லூரியை தேடி சென்று படித்த காலம் மாறி தற்பொழுது நமது பத்மவாணி கல்வி நிறுவனம் உங்கள் வீட்டிற்கே இலவச பேருந்துகளை அனுப்பி இன்றளவும் உங்களை எல்லாம் சாதனையாளர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கும். கடந்த 18 ஆண்டுகளில் 18,000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை உருவாக்கி இன்று பல்வேறு துறைகளில் தளமதித்துக் கொண்டிருக்கும். கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் எல்லாம் கல்வி பெற வேண்டும், குறிப்பாக பெண்கள் கல்வி பெற வேண்டும், குறிப்பாக பெண்கள் சமுதாயம் கல்வி பெற வேண்டும், குறிப்பாக பெண்கள் இந்த உலகை ஆள வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டு பெரியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே A+ பெற்று தன்னாட்சி பெற்ற கல்லூரியாக உயர்த்திக் கொண்டிருக்கும், தனது வாழ்நாளையே கல்விக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் அன்பிற்கு சகோதரர்களாக கே. சத்தியமூர்த்தி ஐயா காலாளர் அவர்களையும் கே. துரைசாமி ஐயா செயலாளர் அவர்களையும் வருக என அன்போடு வரவேற்கின்றேன். தன் கடமையெல்லாம் கண்ணாக செய்து கொண்டிருக்கும் பத்மவாணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய முதல்வர் பேராசிரியர் முனைவர் அருமை நண்பர் ஹரீஸ்வரராஜ் ஐயா அவர்களை வருக அன்போடு வரவேற்கின்றேன். அவரோடு இந்த நேரத்தில் உதவியாக இருந்து கொண்டிருக்கும் துணை முதல்வர் பழனியம்மாள் அவர்களை வருக அன்போடு வரவேற்கின்றேன். சிறந்த ஆசிரியர் சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் KS கல்வியல் கல்லூரியினுடைய முதல்வர் அருமை நண்பர் முனைவர் செந்தில்குமார் அவர்களை வருக அன்போடு வரவேற்கின்றேன். அன்னையாக இருந்து கொண்டு ஆசிரியர்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் நன்றியரை கூட இருக்கும் அன்பு சகோதரி சோனமியார் அவர்களை வருக அன்போடு வரவேற்கின்றேன். முன்னாள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரின் பேச்சை கேட்க காரைக்குடியிலிருந்து வருகை புரிந்திருக்கும் காரை மோகன் அண்ணா அவர்கள் நமது பெண்கள் கல்லூரி போன்று 500க்கும் மேற்பட்ட பெண்களை மட்டுமே பணியில் அமர்த்தி உணவுக் கூடம் நிறுவி 100க்கும் மேற்பட்ட இயற்கை உணவுப் பண்டங்களை தயாரித்து நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே ஏற்றுமதி செய்யும் தொழிலதிபர் ஐயாவுடைய பேச்சை கேட்க காரைக்குடியிலிருந்து வருகை புரிந்திருக்கும் பண்பின் பரப்படமாய் பாசத்தின் இருப்பிடமாய் எண்ணற்ற சமுதாயத்திற்கும் சமுதாய மக்களுக்கும் வழிகாட்டி அமைதியின் திருவுருவாய் அமைந்திருக்கும் காரைக்குடி மோகன் அவர்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன். நமது முன்னாள் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு கட்டுப்பாட்டாளர்களும் முன்னாள் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் அவர்களும் இந்நாள் தமிழ்நாடு தனிநிலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியருமான எமது தாளர் அவர்கள் அறிவு நண்பர் மணிவண்ணன் அவர்களை வருக அன்போடு வரவேற்கின்றேன். இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி உயிர் உடலாக இருந்து கொண்டு எங்கள் தாளாளரோடு உறுதுணையாக இருந்து வரும் சேலம் சரணபவன் உரிமையாளர்கள் பரணி அண்ணா, கவுனி அண்ணா, தங்கராஜ் அண்ணா மற்றும் அவரது நண்பர்களான சிவகுமார் அண்ணா, ராஜமாணிக்கம் அண்ணா மற்றும் ரவி அண்ணா அவர்களையும் நமது பத்மவாணி கல்வி நிறுவனத்தின் சார்பாக வருக அன்போடு வரவேற்று அறிவித்தொடும் வகையில் பாடம் நடத்தாமல் இதயத்தை தொடும் முறையில் பாடம் நடத்தி பல்வேறு இளைஞர்கள் சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சிறந்த தலைமை ஆசிரியர்களுக்கான சேலம் மாவட்டத்திலிருந்து இன்று சிறந்த தலைமை ஆசிரியருக்கான விருது வாங்க வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து தலைமை ஆசிரியர்களும் நமது பத்மவாணி கல்வி நிறுவனத்தின் சார்பாக வருகை அன்போடு வரவேற்கின்றேன். நமது கல்லூரியில் படித்து காவல்துறை, கல்வித்துறை, வருவாய்த்துறை, தொழில்துறை, அஞ்சல் துறை, வங்கித்துறை என்று கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அரசு பணியில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மாணவிகளுக்கு இன்று சாதனையாளர் விருது வழங்கியிருக்கின்றது. அப்படிப்பட்ட முன்னாள் எங்கள் மாணவிகளையும் வருக அன்போடு வரவேற்கின்றேன். தன்னுடைய முதுகலையெல்லாம் ஏணிப்படிகளாக்கி மாணவ சமுதாயத்தை உயர்த்திக் கொண்டிருக்கக்கூடிய பத்மவாணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய துறைத் தலைவர்கள், பத்மவாணி கல்வியல் கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், KS கல்வியல் கல்லூரியுடைய பேராசிரியர்
போட்டிகளாகவும் பேச்சில் பாரதிகளாகவும் இன்று நடக்கும் நடனத்தில் நாட்டிய பேரொழிகளாகவும் நடிப்பில் நடிகர் திலகங்களாகவும் தலைவர்களின் மறுபிறப்புகளாகவும் வெற்றியின் மறு உருவங்களாகவும் வீரத்தின் வித்துக்களாகவும் உழைப்பின் உன்னதங்களாகவும் புரட்சியின் புதுமைகளாகவும் லட்சியத்தின் ஊன்றுகோடுகளாகவும் நாடு போற்றும் புரட்சி பெண்மொழிகளாகவும் வந்திருக்கின்ற மாணவ செல்வர்கள் அனைவரையும் வருவர்கள் அன்போடு வரவேற்று இந்த ஆண்டு விழாவுக்கு சிறப்பான முறையை வெற்றியடைய நடமாட்ட வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்பு நன்றி கூறி நடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சி மாவட்ட முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் முனைவர் ஆ. கலியமூர்த்தி IPS ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் S. அங்கமுத்து ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா அவர்கள் நம் சேர்மன் சார், செக்ரட்டரி சார் அவர்களின் ஆசிரியராக இருந்து அவர்களை சிறப்பாக வழிநடத்தியவர். நம் KS கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் செந்தில்குமார் ஐயா அவர்களின் தந்தை. அங்கமுத்து ஐயா அவர்களின் வழிகாட்டுதலில் இருப்பவர்கள் எவ்வளவு சிறப்பான உயரத்தில் சாதனை படைப்பார்கள் என்பதற்கு நம் சேர்மன் சார், செக்ரட்டரி சார், B.Ed பிரின்சிபல் சார் அவர்களே சான்று. ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வதில் நம் கல்வி நிறுவனம் பெருமதிப்பு கொள்கிறது. அம்மா, அவர் யாரும் இல்லை, என்னுடைய ஆசிரியர்.
If I speak in English, it will reach your mind. But if I speak in Tamil, it will touch your heart. Educating the mind without educating the heart is no education at all. சொன்னவன் மேதை அரிஸ்டாட்டில். அதனால தமிழில் பேசுகிறேன். நான் பேசுறது கடைசி வரைக்கும் கேட்கணும்னு நினைக்கிறேன். I am always particular about the last bench. You know why? The best brain of the nation may be found in the last benches of the classroom. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புனிதமான கல்விப் பணியினை கையில் எடுத்து அற்புதமான இந்த பத்மவாணி கல்லூரியை உருவாக்க வேண்டும் அல்லது கல்லூரி குழுமத்தை உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு அடிப்படை காரணமாக விளங்கி அமைதியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்களுடைய தாளாளர், உங்களுடைய செயலாளர் இருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அடக்கம் அமருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் உறுத்துவிடும் என்பதற்கிணங்க அமைதியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற தாளாளர் திரு மரியாதைக்குரிய சத்தியமூர்த்தி அவர்களே, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பதற்கிணங்க தன்னுடைய உழைப்பின் மூலம் உயர்ந்து இங்கே செயலாளராக அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர் மரியாதைக்குரிய திரு துரைசாமி அவர்களே, அறிவு சுடர் கொண்டு அறியாமை இருளகற்றுகின்ற ஆசிரியராக இருந்து ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றோரில் ஒருவராக இப்படிப்பட்ட கல்லூரியை நிர்வகிக்கின்ற ஒரு தாளாளரை உருவாக்கி இங்கே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியவர் ஆசிரியர் திரு அங்கமுத்து அவர்களே, தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்தோறும் அறிவு என்பதற்கிணங்க கற்று தெளிந்து கல்லூரிகளினுடைய முதல்வர்களாக, பெண் முதல்வர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து முதல்வர்களுக்கும், மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஆசிரியைகளுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவிகளாக இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த பத்மவாணி கல்லூரி குழுமத்தினுடைய மாணவிகளுக்கும் உள்ளபடியே நான் இந்த நிகழ்ச்சியிலே மகிழ்வோடும் நெகிழ்வோடும் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம் உண்டு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பெண்கட்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் பிள்ளையை பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே என்றார் பாரதிதாசன். ஏன் அவ்வாறு குறிப்பிட்டார் தெரியுமா? அதையும் அவரே சொன்னார். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்த கலர் நிலத்திலே புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லைனர். எப்படிப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். இந்த இடத்திலே ஒன்றை நான் பதிவு செய்து கொள்கின்றேன். மாணவிகளே, நான் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துபவன், அதனால் இதை குறிப்பிடுகின்றேன். இத்துணை மாணவிகள் இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கும் போது பெண் ஒருத்தி பேசினால் பெரும் பூமி தான் அதிரும், பெண் இருவர் பேசினால் விழும் விண்மீன்கள், பெண் மூவர் பேசினால் அலை சுவரும், பெண் எல்லோரும் பேசினால் என்னாமோ இந்த பூமி. இது யார் சொல்றா? இதை சொல்லுபவர் நம்முடைய சங்க இலக்கியத்திலே உள்ள அற்புதமான பாட்டு. நானும் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களும் இதே போன்றதொரு மேடையிலே உரை நிகழ்த்திவிட்டு குத்து விளக்கை ஏற்றி வைத்து விட்டு வந்து அமர்ந்தோம். அந்த நேரத்திலே ஆயிரக்கணக்கான பெண்கள் எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க இருக்கிற மாதிரி அமைதியா இல்லை. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன மெதுவா பார்த்தார். அப்ப நான் மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பியா இருக்கேன், கலெக்டர் உட்கார்ந்துருக்காரு. நான் ஒண்ணுமே சொல்லலை. திரும்ப எனக்கு 5 நிமிஷம், மாவட்ட கலெக்டருக்கு 5 நிமிஷம். நான் எந்திரிச்சு பேசும்போது இப்போ உங்கள்கிட்ட என்ன சொன்னனோ இந்த 4 வரிகளை சொன்னவுடன்
கூட்டம் முடியும் வரை அமைதி மாறவில்லை. அப்போது குத்துவிளக்கை ஏற்றி வைத்துவிட்டு வந்து அமர்ந்த அப்துல் கலாம் அவர்களிடம் ஒரு மாணவி எழுந்து ஒரு கேள்வி கேட்டார். இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன? அடுத்த நொடி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்துவிளக்கு, அது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்பு. என்னிடம் ஒரு மாணவன் எழுந்து ஒரு கேள்வி கேட்டான், இந்த கல்விக்கூடங்கள் கல்லூரிகளினுடைய சிறப்பு என்ன என்று. நான் சொன்னேன், நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும், தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்தவராக இருக்க வேண்டும், பத்மவாணி கல்லூரி குழுமத்தை போல ஒரு கல்லூரிக்கு நீ வர வேண்டும் என்றால் மனிதராக இருந்தால் மட்டுமே போதும். அதுதான் கல்லூரிகளினுடைய சிறப்பு. இதை நான் சொல்லுவதற்கு காரணம் உண்டு நண்பர்களே. அற்புதமாக இந்த பெண்ணின் பெருமையை சொல்ல வந்த பாரதி, பெண்களுக்கு ஞானம் வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். யார் அந்த மூடர்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, தெரியும். பெண் கல்வி என்பது அத்துணை சிரமமாக இருந்த காலகட்டத்திலே பாரதி ஓங்கி குரல் கொடுத்தான். ஆணும் பெண்ணும் நிகரனக் கொண்டால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொம்பே என்று முழங்கினான். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான் என்று சொன்ன பாரதி இறுதியாக உரைநடையிலே எழுதினான், மாணவிகளே, பெண் என்பவள் குருட்டு ஆண்தனத்தால் தொட்டு உணர முடியாத அற்புத யானை, கண்டுணர முடியாத பேரொளி, அதனால் யாதுமாகி நின்றாய் காளி என்று பெண்ணை தெய்வத்திற்கு நிகராக ஒப்பிட்டவன் பாரதி. அடுத்து திருவிக்க வியந்து போவீர்கள். ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதே மேல் என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறினார். பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை என்று திருவி கல்யாண சுந்தரனார் எழுதிய ஒரு புத்தகம், அத்துணை பெண்களும் நீங்கள் படித்தே ஆக வேண்டும். தயவு செய்து இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்கு முன்னால் வள்ளுவன் மிக அற்புதமாக அறத்துப்பாலிலே பெண்ணினுடைய பெருமை என்ன என்று கேள்வியை எழுப்புகிறான். பொருட்பாலிலே பெண்ணே பெருமையுடைத்தே என்று பதில் சொல்லுகிறான். காமத்துப்பாலிலே பெண்ணில் பெருந்தக்கது இல, பெண்ணை விட பெருமையானது உலகத்தில் இல்லை என்று சொல்லி முடித்து விட்டான். ஏன் அவர்கள் எல்லாம் அப்படி சொன்னார்கள் தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய தகுதி, உங்களுடைய திறமை என்ன தெரியுமா உங்களுக்கு? அருமை மாணவிகளே, அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்துப்புணல் மேன்புதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் வெளியார் மனம். என்ன அர்த்தம் தெரியுமா? அத்தி பூவை பார்த்துடலாமா எப்போவாது பூக்கிறத, வெண்ணிற காக்கையை பார்த்துடலாமா, மீன் நீரிலே நீந்து செல்கின்ற தடத்தை கூட பார்த்து விடலாமா. ஆனால் மான் போன்ற விழிகளினுடைய மங்கையரினுடைய மனதை அறிந்தவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, ஞானிகளும் இல்லை, கடவுளும் இல்லை. Women are trying to prove that women can do what men can do. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. பெண்கள் ஆண்கள் செய்வதையும் தங்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆண்களால் செய்ய முடியாததையும் பெண்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். வில்லியம் வேர்ட்ஸ்னு ஒரு சில மிகப்பெரிய பிரிட்டிஷ் நாவலிஸ்ட், அவர் எழுதுறாரு, எல்லாம் வளர்ந்த பெண்கள் தெரிந்து கொண்டே உங்களுடைய பெருமையை தெரிந்து கொண்டால் தான் இந்த கல்வியினுடைய அருமையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக இதனையெல்லாம் பதிவு செய்கிறேன். நான் உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல.
சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன். என்ன சொல்றார் தெரியுமா அவரு? ஐ திங்க் women are foolish to think they are equal to men. They are far superior and always have been. Whatever you give to a woman, she will make it great. If you give her a sperm, she will give you a child. If you give her a groceries, she will give you a meal. If you give her a house, she will give you a home. If you give her a smile, she will give you her love. That is ladies, that is girls. அடுத்து என்ன சொன்ன தெரியுமா? அதான் முக்கியம். நீங்கள் அப்புறம் போய் மீனிங் பார்த்துக்குங்க. அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, மை டியர் ஜென்டில்மேன், ஆண்களை பார்த்து சொல்கிறாரு, இஃப் யூ கிவ் ஹர் எனி கிராப், பி ரெடி டு ரிசீவ் எ டன் ஆஃப் ஷிட்னா. அப்படின்னா இந்த பெண்களுடைய பெருமை என்னன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒன்றை பதிவு செய்கின்றேன் உங்களுக்காகவே. பக்கத்தில் இருக்கிற திண்டுக்கல்ல அம்பிகான்னு ஒரு பொண்ணு, 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ண பொண்ணு, குழந்தை திருமணம் செய்து கொண்ட பெண், 2 குழந்தைகளுக்கு தாய். கதை இல்லைங்க, நிஜம். குடியரசு தின விழாவிற்கு தன்னுடைய காவலன் கணவனுடன், உங்களுக்கு தெரியும் குடியரசு தினம் சுதந்திர தினத்துக்கெல்லாம் போலீஸ் ஃபேமிலி, ரெவன்யூ ஃபேமிலி எல்லாம் ஒன்றா வந்து கொடியேற்றுவோம். அதுக்கு வர்றாங்க. அந்த பெண் அங்கே வந்து அமர்ந்தவுடன் அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கு, 10வது மட்டுமே படித்த கிராமத்து பெண் தன்னுடைய கணவர் யூனிஃபார்ம் போட்டுட்டு எல்லாரும் சல்யூட் அடிக்கிறத பார்த்து இவர் தான் உலகத்திலே பெரிய அதிகாரின்னு நினச்சிட்டு இருக்கேன். அங்கே போனால் எஸ்ஐ வந்தால் சல்யூட் அடிக்கிறார், இவர் இன்ஸ்பெக்டர் வந்தால் சல்யூட் அடிக்கிறாரு, டிஎஸ்பி வந்தால் சல்யூட் அடிக்கிறார். திடீர்னு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. ஒரு பொண்ணு உள்ள வருது. யாருங்க எல்லாரும் எந்திரிக்கிறாங்க அப்படின்னு கேட்குது. அவங்க தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்க தான் இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி. என்று சொல்லிவிட்டு அமர்கிறார்கள். அந்த பொண்ணு போய் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் எஸ்பி போய் மேடையில் நின்று பட் சல்யூட். இப்போ இங்கே என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்தேன். இந்த என்சிசி ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போதெல்லாம் எந்த கல்லூரியில் உள்ளே போனாலும் நான் ரொம்ப நெகிழ்ந்து போவதுண்டு. ஏன்னா நான் என்சிசியில் இருந்ததுனால, ஒரே காரணத்தினால தான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த சல்யூட் ரிசீவ் பண்ணுறதை பார்த்துட்டு அவர் கணவர்கிட்ட அது சொல்லுது அந்த பொண்ணு, நான் வாழ்க்கையில் ஐபிஎஸ் ஆகாமல் சாக மாட்டேங்க. அதிர்ந்து போகிறார் அவரு. அம்மா நீ நினைக்கிற மாதிரி அது ரொம்ப கஷ்டமான வேலைம்மா, நீ நினைக்கிற மாதிரி எளிதில்லை. சிவில் சர்வீஸ் எழுதணும், நீ 10வது படிச்சிருக்க, 2 குழந்தைகளுக்கு தாய், கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு, ஆங்கிலம் வேணும்னு வரிசையாக சொல்கிறான். எது இருந்தாலும் என்னை கொண்டு போய் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேருங்க. சமீபத்தில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். உங்களுடைய திறமை என்ன என்று ஆங்கிலத்திலும் தமிழிலும் இத்தனை சொன்னேன் அல்லவா, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. நம்மால் முடியாது என்று நாம் நினைப்பதையெல்லாம் இந்த உலகத்திலே ஒரு மூலையில் யாரோ ஒருவன் செய்து கொண்டு தானே இருக்கிறாள் ஒருத்தி, அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. உடனே சேர்க்கிறார். +2ல் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வருது. 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு திரும்ப கொண்டு போய் காலேஜில் சேர்க்க சொல்லுது. காலேஜில் சேர்க்கிறார். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும்னு சென்னையில் கொண்டு போய் சேர்க்கிறார். நேரம் கருதி வேகமாக பேசுகிறேன். கொண்டு போய் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் சேர்க்கிறார். நான் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் சென்டருக்கெல்லாம் போய் வழக்கமாக அழைக்கப்படுவோம். மனிதநேயம், சங்கர் ஐஏஎஸ் அகாடமி, கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி எல்லாம் பேச போகும்போது இந்த பொண்ணு 3 தடவை எழுதுது, ப்ரிலிமினரி கூட பாஸ் பண்ணலை. 4வது முறை எழுதணும்னு நினைக்கும் போது, நீ எழுதி கழிச்சது போதும் வந்துரு, உன்னால் பாஸ் பண்ண முடியாதுன்னு அப்போவே சொன்னேன் இல்லைன்னு இந்த கணவர் அழைக்கிறார். நான் பேசும்போது என்ன சொன்னேன், என்னுடைய முயற்சிகள் என்னை பல முறை கைவிட்டதுண்டு, நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டதில்லை. முயற்சிகள் தவறலாம், முயற்சி செய்ய தவறலாமா? முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சின்னு பேசினேன். இந்த பொண்ணு இதை எழுதி வச்சிருந்திருக்க எனக்கு தெரியாது. அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட பேசி ஒரே ஒரு தடவை நான் கடைசியாக சான்ஸ் கொடுங்க. சரி தொலைஞ்சு போங்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். மாணவிகளே, இன்றைய தினம் மும்பையிலே தமிழகத்திலிருந்து வந்த சிங்க பெண் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அம்பிகா இந்த மும்பையை கலக்கி கொண்டிருக்கிறாள் என்று ஐபிஎஸ் அதிகாரியாக மும்பையிலே 4வது முறை வெற்றி பெற்று பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட அற்புதமான
பத்மவாணி கல்லூரியிலே படிக்கின்ற இப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு கீழ், இப்படிப்பட்ட முதல்வர்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற இப்படிப்பட்ட நிர்வாகத்திலே, நிர்வாகம் என்று ஏன் குறிப்பிடுகின்ற நிலைமை, நான் எதையுமே சாதாரணமாக குறிப்பிடுறதில்லை. மெர்ஜிங் வித் தி பேக்ரவுண்டும்பாங்க. ஒரு தாளாளரும் ஒரு செயலாளரும் ஆசிரியர்கள் அணிந்திருக்கின்ற யூனிஃபார்மோடு என்னை ரிசீவ் பண்ணதை ஆயிரக்கணக்கான மேடைகளை ஏறிய நான் இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கின்றேன். என்ன எளிமை! இதெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட கற்றுக்கணும். இந்த ஆசிரியரை அழைத்து பெருமைப்படுத்துகிறாரே, ஏன்? உங்களுடைய ஆசிரியரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பின்னால் வருகின்றேன். அதற்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த பெண்களினுடைய திறமை, தியாகம் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. சமீபத்திலே 6 மாதங்களுக்கு முன் ஜப்பானிய பல்கலைக்கழகத்திலே உரை நிகழ்த்துவதற்காக நான் சென்றிருந்தேன். அங்கு ஆசிரிய பயிற்சி பள்ளி பெண்களுக்கான கல்லூரிகளிலே பாடத்திட்டத்திலே ஒரு பாடத்தை வைத்திருக்கிறார்கள். ஜப்பானிய மொழி எனக்கு தெரியாது, ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து சொல்ல சொல்லி கேட்டவன் வியந்து போனேன், அதிர்ந்து போனேன். அருமை மாணவிகளே, இதுவும் உங்களுடைய தியாக உள்ளம், உங்களை தவிர வேறு யாருக்கும் வராது என்பதற்கான உண்மை பதிவு. ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக உண்மை பதிவு. 80 ஆண்டுகளுக்கு முன் ஜப்பானிய நாடு இராணுவ ஆட்சியிலே இருக்கும்போது இராணுவ உடையை அணிந்த கொள்ளைக்காரர்கள் கூட்டம் கூட்டமாக கிராமத்துக்குள் புகுந்து கண்ணில் படுகிறவர்கள் எல்லாம் வெட்டி சாய்த்து விட்டு கொள்ளையடிப்பதை நம்ம ஊரில் அந்த காலத்தில் தீவெட்டி கொள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்படி வைத்திருந்த காலம். ஒரு தாய் 2 குழந்தைகளுக்கு சோறுட்டி கொண்டு வாசலிலே மாலை நேரத்திலே அமர்ந்திருக்கின்றாள். கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள் என்று செய்தி வந்தவுடன் அத்தனை பேரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள். இந்த தாய் சோறுட்டி கொண்டிருந்த 2 குழந்தைகளையும் இடுப்பில் 2 பக்கம் வைத்துக் கொண்டு ஓடுகின்றார். அருமை மாணவிகளே, குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன் 1 நிமிடம் நின்று நிதானித்து 2 குழந்தையினுடைய முகத்தையும் பார்த்துவிட்டு 1 குழந்தையை இறக்கிவிட்டு 1 குழந்தையோடு மறைவிடத்தை சென்றடைகின்றார். இறக்கிவிடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படிப்பட்டு சின்ன பின்னமாவதை பார்த்து இருப்பிடத்திலிருந்தே கதறுகிறாள். பக்கத்தில் இருந்த முதியவர் வாயை புத்துறார், சத்தம் போடாத, போட்டால் அந்த குதிரை இங்கே வந்துடும். கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்ற பிறகு இறந்து போன குழந்தை இடத்திலே கையிலே இறுக்கமாக பற்றி இருக்கின்ற குழந்தையோடு சென்று அந்த தாய் கதறுகிறாள், பதறுகிறாள். அத்தனை பேரும் அந்த இடத்திற்கு வருகிறார். அப்போது முதியவர் அந்த தாயை பார்த்து கேட்டார், தாயே, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகளும் 2 கண்களைப் போல அல்லவா? எப்படி உன்னால் 1 குழந்தையை அடையாளத்தை உறுதி செய்து கொண்டு இறக்கிவிட்டு 1 குழந்தையை காப்பாற்ற முடிந்தது என்று கேட்டவுடன் அந்த தாய் சொன்னால், ஐயா பெரியவரே, என்னுடைய குழந்தைக்கு சோறூட்டி கொண்டிருக்கும் போது என்னிடம் படிக்கின்ற பக்கத்து வீட்டு குழந்தையும் வந்து விட்டது. அந்த குழந்தைக்கும் சோறூட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள். நான் அடையாளத்தை பார்த்து இறக்கி விட்டது என்னுடைய குழந்தை, காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை. ஏனென்றால் அடிப்படையில் நான் ஒரு பெண் மட்டுமல்ல, ஒரு ஆசிரியை. இதை விட வேறு என்ன உதாரணம் ஆசிரியர் பயிற்சியில் உள்ள மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அல்லது ஆசிரியர் பயிற்சி பெறுகின்ற பெண்களுக்கும் வேண்டும்? நினைத்து பாருங்கள். தன்னை தியாகம் செய்து தன்னிடம் படிக்கின்ற பிள்ளையை காப்பாற்ற வேண்டியது, அதுவும் தன்னுடைய தாய், தன்னுடைய குழந்தையை, இதை பாடமாக வைத்திருக்கிறார்கள். அருமை மாணவிகளே, நாம் சிசுவாக இந்த பூமியிலே வந்து விழும்போது நம் முகம் பார்த்து சிரிப்பவள் பெண். நாம் சடலமாக பூமியிலே இறுதியாக கிடத்தப்பட்டிருக்கும் போது நம் முகம் பார்த்து அழுபவளும் பெண்ணே. இது அத்துணையும் நான் சொல்லுவது இலக்கியத்திலிருந்து உங்களுக்காகவே சொல்லுகின்ற உண்மைகள். உங்களுடைய நிலை என்ன, உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய தியாகம் என்ன, நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டவர்கள், எப்படியெல்லாம் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் என்பதற்காகவே இந்த பதிவு. எப்படியெல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் பெண்கள் போராடி இந்த படிக்கின்ற உரிமையை பெற்றுக் கொடுத்தார்கள் என்று தெரிந்தால்தான் அதை நீங்கள் தவறாக மிக சாதாரணமாக உபயோகப்படுத்த மாட்டீர்கள். இந்த இடத்திலே இன்னொன்றையும் சொல்லுகின்றேன். இந்த
கல்லூரியிலே இந்த அரங்கத்திலே நீங்கள் அமர்ந்து என்னை போன்றவர்கள் உரையை கேட்பதற்கு என்ன காரணம் என்று எப்போதாவது நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? உங்களுடைய மதிப்பெண்களா, உங்களுடைய திறமையா, உங்களுடைய அறிவா? அத்துணையும் இரண்டாம் பட்சம். ஒரு காவல்துறை அதிகாரியாக நான் அறிந்த உண்மை, பள்ளி படிப்பை படித்து முடித்த பிறகு கல்லூரியிலே காலெடுத்து வைக்க முடியாமல், படிப்பதற்கு மனம் இருந்தும் உங்களை விட திறமைசாலிகள், உங்களை விட அறிவாளிகள், உங்களை விட மதிப்பெண்கள் நிறைய பெற்றவர்கள் கூட பணம் இல்லாத காரணத்தினால் படிக்க முடியாமல் இருக்கும்போது மிக குறைந்த அளவு உங்களிடம் வசூலித்து கொண்டு இப்படிப்பட்ட கல்லூரியிலே உங்களை கொண்டு வந்து சேர்த்து அந்த குறைந்த அளவு பணத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று படாத பாடுபட்டு பல இரவுகள் கண்ணீரிலே நினைத்து நீங்கள் அத்துணை பேரும் இங்கே அமர்ந்திருப்பதற்கு ஒற்றை முதல் காரணம் என்ன தெரியுமா? வெயிலிலும் மழையிலும், மழையிலும் குளிரிலும், அலுவலகத்திலும் வீட்டிலும், வரப்பிலும் வயலிலும் முதுகெலும்பொடிய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தந்தையையும் தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த கல்லூரியிலே இந்த நேரத்திலே நீ படிக்கின்றாய் என்பதை தயவு செய்து இன்றைக்கே மனதிலே பதிய வைத்துக்கொள். தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும், தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு. இன்னொன்றை சொல்லட்டுமா? அருமை மாணவிகளே, நான் உலகம் முழுவதும் உரை நிகழ்த்தியதிலே நான் அறிந்து கொண்ட ஒற்றை உண்மை, தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. அப்படிப்பட்ட பெற்றோர்களை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த கல்லூரியிலே இத்துணை பெண்கள் போராடி பள்ளிக்கூடத்திலே காலெடுத்து வைக்க முடியாமல் இருந்த காலங்களை தாண்டி கல்லூரியிலே வந்து படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நேற்றைய தினம் 2000க்கும் மேற்பட்டவர்கள் பட்டம் வாங்கினீர்கள் என்றதெல்லாம் எனக்கு தெரியும். இது எப்படிப்பட்ட புரட்சி! அது எதற்காக இத்தனை பேருடைய உழைப்பு? எதற்காக பெண்கள் கல்லூரியை ஆரம்பிக்க வேண்டும் என்று திரு துரைசாமி அவர்களும் திரு சத்தியமூர்த்தி அவர்களும் நினைத்தார்கள்? தயவுசெய்து சிந்தியுங்கள். இந்த இடத்திலே, இந்த அரங்கத்திலே அமர்ந்திருப்பதற்கு என்ன காரணம் என்பதையும் தயவு செய்து சிந்தியுங்கள். இதை இந்த இடத்திலே பதிவு செய்வதற்கு காரணம், ஒற்றை காரணத்தை சொல்லுகின்றேன். இத்துணை பேரும் சரியாக உள்வாங்கிக் கொள்ளுகின்ற காரணத்தினால் இந்த பதிவு. பெண்ணிடத்திலே பிறக்கிறோம், பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம், பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம், பெண்ணை பெற்று பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் இந்த ஆண்கள் சமுதாயம் ஆணாதிக்கத்திலே பெண்கள் ஆண்களை உயிர்ப்பதற்காகவே உயிர் கொடுனவர்கள் போல செயல்பட்டு கொண்டிருக்கும் போது, பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த ஆண் சமுதாயத்திலே பலர் இன்றைக்கு கருவறை முதல் கல்லறை வரை பெண்களுக்கு தீங்கு செய்வதிலேயே இன்றைய வரை இந்த சமுதாயம் போய்கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் சிந்தித்ததுண்டா? இதை உங்களிடத்திலே நான் ஏன் பதிவு செய்கிறேன் தெரியுமா? நன்றாக சிந்தியுங்கள். கள்ளிப்பால் கொடுத்தது போக, கலைத்தும் கரைத்தும் அழித்தது போக, முழு நெல் கொடுத்தது போக, மிஞ்சி இருக்கின்றவர்கள் இந்த இந்தியாவிலே 140 கோடி ஜனத்தொகையிலே 70 கோடி பேர் பெண்கள், மீதமுள்ள 70 கோடி ஆண்களும் அந்த பெண்கள் பெற்றுக் கொடுத்த சீதனம்தான் என்ற பெருமை உங்களுக்கு உண்டு என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஏன் கருவறை முதல் கல்லறை வரை என்று சொன்னேன் தெரியுமா? பெண் சிசு கொலையை தடுக்க சட்டம், பெண் குழந்தைகளை பாலியல் வன்முறை செய்வதை தடுப்பதற்கு போஸ்கோ சட்டம், பெண்களை கேலி செய்வதை தடுப்பதற்கு ஈவ்டீசிங் சட்டம், பெண்களிடமிருந்து வரதட்சணை பெறுவதை திருமணத்தின் போது தடுப்பதற்கு டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், பெண்களை கொடுமைப்படுத்துவதை தடுப்பதற்கு குரூயல்டி டு உமன் ஆக்ட், எரிகின்ற நெருப்பிலே கணவன் இறந்தவுடன் பெண்கள் போய் சதியிலே விழுந்து அந்த சதியை தடுப்பதற்கு, உடன்கட்டை ஏறுதலை தடுப்பதற்கு சதி பிரிவென்ஷன் ஆக்ட். இவ்வளவும் போட்டும் இங்கு குற்றங்கள் குறைந்ததா? நாளை குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட போகின்ற பெண்கள் சமுதாயத்திற்கு நான் சொல்ல விரும்புவது,
உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் குட் டச் பேட் டச் சொல்லி தருகிறீர்களோ இல்லையோ, உங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு வருங்காலத்திலே டோன்ட் டச் என்று சொல்லித்தர கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஊரிலே, இந்த உலகத்திலே இந்த குற்றங்கள் குறையும். ஏன் அப்படி சொல்லுகிறேன் தெரியுமா? நீங்கள் சிந்தித்து பாருங்களேன். காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கட்டிலுக்கு பெண் வேண்டும், கொஞ்சி குலாவ பெண் வேண்டும், கல்யாணம் செய்ய பெண் வேண்டும், குழந்தை பெற பெண் வேண்டும், குழந்தை மட்டும் ஆண் வேண்டும். இது எந்த உலகத்திலே இந்த நியாயம் ஏற்றுக்கொள்ளப்படும்? நினைத்து பாருங்கள். விலங்குகள் கூட, மாணவிகளே, விலங்குகள் கூட தன் வயிற்றிலே இருக்கின்ற குட்டி ஆணா பெண்ணா என்று பார்த்து அழிக்க முயற்சிப்பதில்லை. திரு KR நாராயணன் சுதந்திர தின விழா உரையிலே அற்புதமாக ஒன்றை பதிவு செய்தார். உலகத்திலேயே பாதுகாப்பான உன்னதமான இடம் தாயினுடைய கருவறை. இந்திய பெண்களுக்கு தாயினுடைய கருவறை கூட பாதுகாப்பானதாக இல்லை என்பதுதான் இன்றைய வருத்தத்திற்குரிய செய்தி என்று பதிவு செய்தார். அப்படி என்றால் இத்துணை பிரச்சனைகளையும் கடந்து வந்திருக்கின்ற நீங்கள் எப்படி படிக்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள் அருமை மாணவிகளே. அது மட்டுமல்ல, இந்த இயற்கை கூட பெண்களுக்கு உதவி செய்கிறதா என்றால் என்னை பொறுத்தவரை இல்லை என்றே சொல்லுவேன். காரணம் என்ன தெரியுமா? 10 பருவத்திலே ஆண்களுக்கு உடலிலே சிற்சில மாற்றங்களை மட்டும் ஏற்படுத்துவதோடு விட்டு விடுகின்ற இந்த இயற்கை பெண்களுக்கு, கல்லூரி மாணவிகள் என்ற காரணத்தினால் ஆழமாக பதிவு செய்கின்றேன், பெண்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் மிகப்பெரிய மாற்றங்களை 10 பருவத்திலே உருவாக்கி அதிலிருந்து அந்த பெண் விடுபட்டு வருவதற்குள் அவர் படுகின்ற பாடு கொஞ்சம் நெஞ்சமல்ல. வளர்ந்த பிறகு 25 ஆண்டுகள் ஓரிடத்திலே வேர் பிடித்து வளர்ந்த ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி கொண்டு போய் வேறு இடத்திலே வைத்தால் அது வேர் பிடிப்பதற்கு எத்தனை பாடுபடுமோ அதை விட மிகப்பெரிய பாடு 25 ஆண்டுகள் புகுந்த வீட்டில், வளர்ந்த வீட்டிலே, பிறந்த வீட்டிலே இருந்துவிட்டு புகுந்த வீட்டிலே போய் உள்ளே நுழைந்தவுடன் இந்த பெண்கள் படுகின்ற பாடு கொஞ்சம் நெஞ்சமல்ல. காவல்துறை அதிகாரி என்ற காரணத்தினால், இதனை எல்லாம் உணர்ந்தவன் என்ற காரணத்தினால் பதிவு செய்கின்றேன் மாணவிகளே. அது மட்டுமல்ல, குழந்தை பேற்றுக்காக திறக்கப்படுகின்ற வயிறு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையே, உடல் நலத்தையே புரட்டி போட்டு விடுகிறது. சரி, வயதான காலத்திலே 50 வயதை கடக்கும் போது மானோபாஸ் பீரியடிலே உடலும் மனமும் தன்னையன்றி தன்னை அறியாமல் நழுவி செல்வதை கட்டுப்படுத்துவதற்காக அந்த பெண்கள் படுகின்ற பாடு கொஞ்சம் நெஞ்சமல்ல. நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன், என்னுடைய வீட்டிலே 4 மருத்துவர்கள் என்ற காரணத்தினால் இதனை அறிந்து உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். வயதான காலத்திலே அருமை மாணவிகளே, பெண்களுக்கே உரிய கருப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், கீமோதெரபி, ரேடியோதெரபி, இத்துணையும் ஒரு இருமல் தும்மலை போல இந்த பெண்கள் எதிர்கொண்டு பௌராணி கதைகளிலே ஒரு அற்புதமான பறவை வரும். அந்த பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு இரை கிடைக்காத போது தன்னுடைய பெலிகான் பறவை என்ற அந்த பறவையினுடைய பெயர், தன்னுடைய நெஞ்சை அலகினால் கீறி நெஞ்சிலிருந்து வடிகின்ற இரத்தத்தை பிடித்து குஞ்சுகளுக்கு ஊட்டி குஞ்சுகள் முகத்தை பார்த்து அது தன்னுடைய வலியையும் பசியையும் மறக்குமாம். அப்படி ஒவ்வொரு வீட்டிலும், இந்த இந்தியாவிலும் இந்த உலகத்திலும் தாய் என்ற பெயரிலே ஒரு பெலிகான் பறவை இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நாடு இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை, அதற்கு காரணமானவர்கள், பெருமைக்குரியவர்கள் நீங்கள் தான் என்பதை தயவு செய்து ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஆனால் இன்றைய நிலை என்ன? அத்துணை பேரும் இதை உடைத்து கொண்டு வெளியிலே, அடிமை சங்கிலியை உடைத்தெறிந்து விட்டு வெளியிலே வந்து விட்டீர்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. 47% இந்திய பெண்கள் இன்றளவிலே வேலைக்கு செல்லுகிறார்கள். தாராதரணி என்று ஒரு வார்ஷிப், 6 பேர் லெப்டினன்ட் கர்னல், நேவிகேஷன் என்று கடல் மார்க்கமாக உலகத்தை சுற்றுவதற்காக முயற்சி செய்து 254 நாட்களிலே கோவாவிலிருந்து ஆரம்பித்து கடற்கொள்ளையர்களை எதிர்கொண்டு, கடல் அலையை எதிர்கொண்டு, புயலை எதிர்கொண்டு, சுனாமியை எதிர்கொண்டு புறப்பட்ட இடத்திலேயே 6 பெண்களும் அதை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்திட்டாங்கன்னா உங்களுடைய திறமை எப்படிப்பட்டது நினைத்து பாருங்கள். சமீபத்திலே 38 டிஎஸ்பிஸ், குரூப் 1 ஆஃபீஸர்ஸ், ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தவங்க தான் நிறைய பேர். அவர்களுக்கு உரை நிகழ்த்துவதற்காக நான் போயிருக்கும் போது வியந்து போனேன். 38 பேரிலே 29 பேர் பெண்கள். எத்துணை பெரிய மகிழ்ச்சியான செய்தி பாருங்கள். அத்தனை பேரும் துணை கண்காணிப்பாளர்களாக, டிஎஸ்பியாக வெளியிலே வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
48 பேர் இராணுவத்திலே பெண்கள். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாமை பாஸ் பண்ணி கடுமையான 2 ஆண்டு பயிற்சிகளை முடித்துவிட்டு வெளியில் வந்து ஆர்டர் கொடுக்கும்போது அந்த ஆர்மி சீஃப் சொல்கிறாரு, ஆண்களுக்கு நிகராக உங்களால் செய்ய முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதனால் முதல்ல டெம்பரரி ஆர்டர் கொடுக்குறான், அப்புறம் பர்மனெண்ட் ஆர்டர் கொடுக்குறான், ஆண்களுக்கு மட்டும் இப்போ பர்மனெண்ட் ஆர்டர் கொடுக்குறேன்னொன்னே 48 பேரும் 24 மணி நேரத்திலே உச்ச நீதிமன்ற கதவுகளை தட்டி உடனடியாக தனக்குரிய ஆணையை பெற்றுக்கொண்டு இன்று பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். போப்ஸ் மேகசின் அமெரிக்காவில் வந்து உலகத்தில் உள்ள பில்லியனர் 147 பேருடைய பெயர்களை சமீபத்திலே வெளியிட்டு இருக்கிறது. 57 பேர் பெண்கள் பில்லியனர்ஸ். எங்கே எவ்வளவு தூரம் வளர்ந்து விட்டீர்கள்? உலகமயமாக்கலுக்கு பிறகு மாணவிகளே, இந்த ஆண்களை உண்டு இல்லை என்று பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் பெண்கள் அறிவின் மூலமாக. அப்படி என்றால் எத்தனை பெரிய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. தயவு செய்து அண்டர் கிராஜுவேட் என்று சொல்லக்கூடிய இளங்கலையை படித்து முடித்தவர்கள் முதுகலையை படியுங்கள். முதுகலையை படித்து முடித்தவர்கள் தயவு செய்து வேலைக்கு போங்கள். சொந்த காலிலே உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு என்னவெல்லாம் முடியுமோ, பொருளாதார சுதந்திரத்தை அடைவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வதற்காக நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி பெரிய உயர்தர மிகப்பெரிய தரமான பெண்கள் என்ற காரணத்தினால் இந்த பதிவினை செய்கின்றேன். உங்களுக்கு தெரியுமா, 100 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம். ஒரு நல்ல குடும்பத்தை ஒரு பெண்ணால் மட்டுமே கட்டி எழுப்ப முடியும். அது மட்டுமா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு தனிமையிலே சந்திக்கும் போது அந்த பெண்ணுக்கு ஒருபோதும் பய உணர்ச்சி வரக்கூடாது, நம்பிக்கை வர வேண்டும். இதை பெண்கள் கல்லூரியிலே நான் பேசுவது மட்டுமல்ல, ஆண்கள் கல்லூரியிலும் இதை சொல்லுகிறேன். உங்களிடம் சொல்லுவதற்கு உங்களிடம் வளர்கின்ற ஆண்கள் அப்படி வளர வேண்டும் என்பதற்காக. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு குழந்தையை கொடுப்பது மட்டும் உண்மையான ஆண்மை அல்ல, அந்த திருமணம் செய்த பெண்ணை கடைசி வரை குழந்தை போல் வைத்து காப்பாற்றுவதுதான் உண்மையான ஆண்மை என்பதை தயவு செய்து சொல்லித்தாருங்கள். குடும்பம் என்பது இந்தியாவிலே ஜன்ம ஜன்மமாக வருகின்ற ஒரு பந்தம், தலைமுறை தலைமுறையாக வருகின்ற ஒரு உறவு. இதை ஏன் சொல்லுகின்றேன் தெரியுமா? தூக்கணாங்குருவியினுடைய கூடு என்பது ஒரு ஒற்றை குருவியினுடைய திறமையோ அனுபவமோ அறிவோ அல்ல. மூதாதைய குருவிகளிடமிருந்து ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்தை பெற்று அற்புதமாக எந்த மரத்திலே எந்த நாரை உரித்து எப்படி கூடு கட்ட வேண்டும் என்பது தூக்கணாங்குருவிக்கு தெரியும். எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. சுனாமி வந்தா என்ன, புயல் வந்தா என்ன, தலைகீழ தொங்கும் அந்த கூடு. கூடி வாழ்வதற்கு ஒரு இடம், குஞ்சு பொரிப்பதற்கு ஒரு இடம், தங்குவதற்கு ஒரு இடம் என்று அரை அறையாக இருக்கும். ஒரு முட்டை கூட எந்த புயலிலும் கீழே விழாது. அப்படிப்பட்ட மூதாதையர்களிடமிருந்து பெற்ற அறிவை போல சர்வாதிகார ஆட்சி, மன்னர் ஆட்சி என்று பல ஆட்சி முறைகளை எல்லாம் பரீட்சித்து பார்த்து ஜனநாயக ஆட்சி தான் சிறந்தது என்று எல்லோரும் அதற்கு போட்டி போடுவதைப் போல பல வாழ்க்கை முறைகளை போட்டி போட்டு பார்த்து இறுதியாக குடும்ப வாழ்க்கை முறைதான் உன்னதமானது என்று ஒத்துக்கொண்டது இந்திய பண். எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் நம்முடைய சிறப்பு என்ன தெரியுமா? நாம் ஒத்துக்கொண்ட பிறகு இந்த குடும்ப முறை இருக்கிறது மிக அற்புதமானது. முதியவர்களுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆண்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் எல்லாம் இந்த ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குவதை பார்த்துவிட்டு லிவிங் டுகெதர், தொட்டோன்ன டைவர்ஸ், இதெல்லாம் இந்தியா பூரா அப்படி தான் இருக்குது, குறிப்பாக தமிழகத்தில் அப்படி தான் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. 1000 பேர்களில் 7 பேர் கூட இந்த நிலைக்கு செல்லுவதில்லை. ஒழுக்கமாகவும் ஒழுங்காகவும் பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் வளர்க்கப்பட்ட நீங்கள், நம்முடைய இந்திய பெண்கள் அதை புறந்தள்ளிவிட்டு குடும்ப வாழ்க்கை தான் சிறந்தது என்று வாழுகின்ற காரணத்தினால்தான் இன்று வரை இந்தியாவில் இந்த பண்பாடு நிலைத்து நிற்கிறது. இதை நான் சொல்லுவதற்கு சாதாரணமாக சொல்லவில்லை மாணவிகளே. இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்காமல் தொட்டதுக்கெல்லாம் டைவர்ஸ்னு போயிட்டு நான் ஒரு காவல்துறை உயரதிகாரியாக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கையை உதறிவிட்டு தன்னுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகி, தன்னுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம் அதைவிட கேள்விக்குறியாகி, தனக்கு பாதுகாப்பு வேண்டி மறுமணம் என்ற வளையத்திற்குள் நுழைய நினைத்து அதுவே நெருப்பு வளையமாகி வானலிக்கு தப்பி அடுப்பிலே உளுந்த கதையாக கண்ணீரும் கம்பளையுமாக கதறிக்கொண்டே என்னிடம் வந்த பல பெண்களை காவல்துறை உயரதிகாரியாக நான் பார்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்தவன் என்ற காரணத்தினால் இதனை பதிவு செய்கின்றேன்.
ஏன் அவ்வாறு சொல்லுகின்றேன் என்றால் அத்துணை சிறந்தது இந்த குடும்ப வாழ்க்கை முறை. சமீபத்திலே அமெரிக்காவிலே ஹூஸ்டனில் பேசிட்டு திரும்பி வர்றேன். பெண்கள் மாநாட்டுக்கு போயிட்டு வந்த 4 பெண்கள், 2 பெண்கள் தமிழர்கள், 2 பேர் வட இந்தியர்கள் என்னுடைய விமானத்திலே வருகிறார்கள். என்னை இனம் கண்டு கொண்டு என்னிடம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும்னு வந்தாங்க. நான் என்னுடைய மனைவியை அறிமுகப்படுத்தினேன். எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன். உங்களுக்காகவே இந்த பதிவு, அத்துணையும் உண்மை பதிவுகள். அவங்க சொன்னாங்க, சார் பெண்கள் உலக மாநாட்டுக்கு போயிட்டு வர்றோம். உலக பெண்கள் மாநாடு என்ன விசேஷம்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மேலை நாட்டு பெண்கள் மாநாட்டு தலைவியினுடைய நடை உடை பாவனைகள், லிப்ஸ்டிக், நுனிநாக்கு ஆங்கிலம் இவற்றை பார்த்து நாங்கள் வியந்து நிற்க, அந்த மேலை நாட்டு தலைவி இந்திய பெண்கள் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று தேடிக்கொண்டு வந்து உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று சொல்ல, வியந்து போன இவர்கள் எங்களிடம் எப்படி நீங்கள் தோற்றீர்கள் என்று கேட்க, உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம், நீங்கள் இதுவரை உடைக்கவில்லை, அதனால் உங்களிடம் தோற்று போய்விட்டோம் என்று சொல்லுகிறார். கண்ணதாசன் அழகா சொல்லுவார், பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம், முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கை என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இது எதற்காக இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் தெரியுமா? அத்துணைக்கும் அடிப்படையான மிக முக்கிய காரணங்கள் உண்டு. கல்லூரி காலங்களிலே உங்களை போல் படிக்கும்போது ஒரு பெண் செய்த தவறினால் அந்த பெண் என்ன ஆனாள் என்பதை நான் விசாரித்த வழக்கிலிருந்தே உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். அத்தனை பேரும் இந்த கல்லூரியிலே நல்ல பிள்ளைகள் என்று தெரிந்தால் கூட ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்பதை போல எந்த சூழ்நிலையிலும் தவறிவிடக்கூடாது என்பதற்காக இந்த உண்மை சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். நான் சென்னையினுடைய டெப்டி கமிஷனராக இருக்கும்போது ஒரு 5 நட்சத்திர விடுதியிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு. சார் ஒரு ஆள் சூசைட் பண்ணிட்டு இறந்து கிடக்கிறான் சார். இன்ஸ்பெக்டரை போக சொன்னேன். டிஎஸ்பி அங்கே அசிஸ்டன்ட் கமிஷனர்னு சொல்லுவோம், ஏசியை போக சொன்னேன். 2 பேரும் போய் பார்த்துட்டு, சார் இன் இங்கிலீஷ் இட் வில் ரீச் யுவர் மைண்ட், பட் இஃப் ஐ ஸ்பீக் இன் தமிழ் இட் வில் டச் யுவர் ஹார்ட். Educating the mind without educating the heart is no education at all. சொன்னவன் மேதை அரிஸ்டாட்டில். அதனால தமிழில் பேசுகிறேன். நான் பேசுறது கடைசி வரைக்கும் கேட்கணும்னு நினைக்கிறேன். I am always particular about the last bench. You know why? The best brain of the nation may be found in the last benches of the classroom. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புனிதமான கல்விப் பணியினை கையில் எடுத்து அற்புதமான இந்த பத்மவாணி கல்லூரியை உருவாக்க வேண்டும் அல்லது கல்லூரி குழுமத்தை உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு அடிப்படை காரணமாக விளங்கி அமைதியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்களுடைய தாளாளர், உங்களுடைய செயலாளர் இருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அடக்கம் அமருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் உறுத்துவிடும் என்பதற்கிணங்க அமைதியாக இங்கே அமர்ந்திருக்கின்ற தாளாளர் திரு மரியாதைக்குரிய சத்தியமூர்த்தி அவர்களே, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பதற்கிணங்க தன்னுடைய உழைப்பின் மூலம் உயர்ந்து இங்கே செயலாளராக அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர் மரியாதைக்குரிய திரு துரைசாமி அவர்களே, அறிவு சுடர் கொண்டு அறியாமை இருளகற்றுகின்ற ஆசிரியராக இருந்து ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றோரில் ஒருவராக இப்படிப்பட்ட கல்லூரியை நிர்வகிக்கின்ற ஒரு தாளாளரை உருவாக்கி இங்கே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பெரியவர் ஆசிரியர் திரு அங்கமுத்து அவர்களே, தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்தோறும் அறிவு என்பதற்கிணங்க கற்று தெளிந்து கல்லூரிகளினுடைய முதல்வர்களாக, பெண் முதல்வர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து முதல்வர்களுக்கும், மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஆசிரியைகளுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவிகளாக இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த பத்மவாணி கல்லூரி குழுமத்தினுடைய மாணவிகளுக்கும்
உள்ளபடியே நான் இந்த நிகழ்ச்சியிலே மகிழ்வோடும் நெகிழ்வோடும் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம் உண்டு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பெண்கட்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் பிள்ளையை பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே, பெண்கட்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே என்றார் பாரதிதாசன். ஏன் அவ்வாறு குறிப்பிட்டார் தெரியுமா? அதையும் அவரே சொன்னார். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்த கலர் நிலத்திலே புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லைனர். எப்படிப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். இந்த இடத்திலே ஒன்றை நான் பதிவு செய்து கொள்கின்றேன் மாணவிகளே. நான் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துபவன், அதனால் இதை குறிப்பிடுகின்றேன். இத்துணை மாணவிகள் இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கும் போது பெண் ஒருத்தி பேசினால் பெரும் பூமி தான் அதிரும், பெண் இருவர் பேசினால் விழும் விண்மீன்கள், பெண் மூவர் பேசினால் அலை சுவரும், பெண் எல்லோரும் பேசினால் என்னாமோ இந்த பூமி. இது யார் சொல்றா? இதை சொல்லுபவர் நம்முடைய சங்க இலக்கியத்திலே உள்ள அற்புதமான பாட்டு. நானும் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களும் இதே போன்றதொரு மேடையிலே உரை நிகழ்த்திவிட்டு குத்து விளக்கை ஏற்றி வைத்து விட்டு வந்து அமர்ந்தோம். அந்த நேரத்திலே ஆயிரக்கணக்கான பெண்கள் எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க இருக்கிற மாதிரி அமைதியா இல்லை. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன மெதுவா பார்த்தார். அப்ப நான் மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பியா இருக்கேன், கலெக்டர் உட்கார்ந்துருக்காரு. நான் ஒண்ணுமே சொல்லலை. திரும்ப எனக்கு 5 நிமிஷம், மாவட்ட கலெக்டருக்கு 5 நிமிஷம். நான் எந்திரிச்சு பேசும்போது இப்போ உங்கள்கிட்ட என்ன சொன்னனோ இந்த 4 வரிகளை சொன்னவுடன் கூட்டம் முடியும் வரை அமைதி மாறவில்லை. அப்போது குத்துவிளக்கை ஏற்றி வைத்து விட்டு வந்து அமர்ந்த அப்துல் கலாம் அவர்களிடம் ஒரு மாணவி எழுந்து ஒரு கேள்வி கேட்டார். இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன? அடுத்த நொடி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, அது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்பு. என்னிடம் ஒரு மாணவன் எழுந்து ஒரு கேள்வி கேட்டான், இந்த கல்விக்கூடங்கள் கல்லூரிகளினுடைய சிறப்பு என்ன என்று. நான் சொன்னேன், நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும், தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்துவராக இருக்க வேண்டும், பத்மவாணி கல்லூரி குழுமத்தை போல ஒரு கல்லூரிக்கு நீ வர வேண்டும் என்றால் மனிதராக இருந்தால் மட்டுமே போதும். அதுதான் கல்லூரிகளினுடைய சிறப்பு. இதை நான் சொல்லுவதற்கு காரணம் உண்டு நண்பர்களே. அற்புதமாக இந்த பெண்ணின் பெருமையை சொல்ல வந்த பாரதி, பெண்கட்கு ஞானம் வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். யார் அந்த மூடர்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, தெரியும். பெண் கல்வி என்பது அத்துணை சிரமமாக இருந்த காலகட்டத்திலே பாரதி ஓங்கி குரல் கொடுத்தான். ஆணும் பெண்ணும் நிகரனக் கொண்டால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொம்பே என்று முழங்கினான். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று சொன்ன பாரதி இறுதியாக உரைநடையிலே எழுதினான். மாணவிகளே, பெண் என்பவள் குருட்டு ஆண்தனத்தால் தொட்டு உணர முடியாத அற்புத யானை, கண்டுணர முடியாத பேரொளி, அதனால் யாதுமாகி நின்றாய் காளி என்று பெண்ணை தெய்வத்திற்கு நிகராக ஒப்பிட்டவன் பாரதி.
அடுத்து திருவிக்க வியந்து போவீர்கள். ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதே மேல் என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறினார். பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை என்று திருவி கல்யாண சுந்தரனார் எழுதிய ஒரு புத்தகம். அத்துணை பெண்களும் நீங்கள் படித்தே ஆக வேண்டும். தயவு செய்து இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்கு முன்னால் வள்ளுவன் மிக அற்புதமாக அறத்துப்பாலிலே பெண்ணினுடைய பெருமை என்ன என்று கேள்வியை எழுப்புகிறான். பொருட்பாலிலே பெண்ணே பெருமையுடைத்தே என்று பதில் சொல்லுகிறான். காமத்துப்பாலிலே பெண்ணில் பெருந்தக்கது இல, பெண்ணை விட பெருமையானது உலகத்தில் இல்லை என்று சொல்லி முடித்து விட்டான். ஏன் அவர்கள் எல்லாம் அப்படி சொன்னார்கள் தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய தகுதி, உங்களுடைய திறமை என்ன தெரியுமா உங்களுக்கு? அருமை மாணவிகளே, அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்துப்புணல் மேன்புதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் வெளியார் மனம். என்ன அர்த்தம் தெரியுமா? அத்தி பூவை பார்த்துடலாமா எப்போவாது பூக்கிறத, வெண்ணிற காக்கையை பார்த்துடலாமா, மீன் நீரிலே நீந்து செல்லுகின்ற தடத்தை கூட பார்த்து விடலாமா. ஆனால் மான் போன்ற விழிகளினுடைய மங்கையரினுடைய மனதை அறிந்தவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, ஞானிகளும் இல்லை, கடவுளும் இல்லை. Women are trying to prove that women can do what men can do. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. பெண்கள் ஆண்கள் செய்வதையும் தங்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்களால் செய்ய முடியாததையும் பெண்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். வில்லியம் வேர்ட்ஸ்னு ஒரு மிகப்பெரிய பிரிட்டிஷ் நாவலிஸ்ட், அவர் எழுதுறாரு, எல்லாம் வளர்ந்த பெண்கள் தெரிந்து கொண்டே உங்களுடைய பெருமையை தெரிந்து கொண்டால் தான் இந்த கல்வியினுடைய அருமையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக இதனையெல்லாம் பதிவு செய்கிறேன். நான் உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன். என்ன சொல்றார் தெரியுமா அவரு? I think women are foolish to think they are equal to men. They are far superior and always have been. Whatever you give to a woman, she will make it great. If you give her a sperm, she will give you a child. If you give her a groceries, she will give you a meal. If you give her a house, she will give you a home. If you give her a smile, she will give you her love. That is ladies, that is girls. அடுத்து என்ன சொன்ன தெரியுமா? அதான் முக்கியம். நீங்கள் அப்புறம் போய் மீனிங் பார்த்துக்கோங்க. அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, மை டியர் ஜென்டில்மேன், ஆண்களை பார்த்து சொல்கிறாரு, இஃப் யூ கிவ் ஹர் எனி கிராப், பி ரெடி டு ரிசீவ் எ டன் ஆஃப் ஷிட்னா. அப்படின்னா இந்த பெண்களுடைய பெருமை என்னன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒன்றை பதிவு செய்கின்றேன் உங்களுக்காகவே. பக்கத்தில் இருக்கிற திண்டுக்கல்ல அம்பிகான்னு ஒரு பொண்ணு, 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ண பொண்ணு, குழந்தை திருமணம் செய்து கொண்ட பெண், 2 குழந்தைகளுக்கு தாய். கதை இல்லைங்க, நிஜம். குடியரசு தின விழாவிற்கு தன்னுடைய காவலன் கணவனுடன், உங்களுக்கு தெரியும் குடியரசு தினம் சுதந்திர தினத்துக்கெல்லாம் போலீஸ் ஃபேமிலி, ரெவன்யூ ஃபேமிலி எல்லாம் ஒன்றா வந்து கொடியேற்றுவோம். அதுக்கு வர்றாங்க. அந்த பெண் அங்கே வந்து அமர்ந்தவுடன் அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கு, 10வது மட்டுமே படித்த கிராமத்து பெண் தன்னுடைய கணவர் யூனிஃபார்ம் போட்டுட்டு எல்லாரும் சல்யூட் அடிக்கிறத பார்த்து இவர் தான் உலகத்திலே பெரிய அதிகாரின்னு நினச்சிட்டு இருக்கேன். அங்கே போனால் எஸ்ஐ வந்தால் சல்யூட் அடிக்கிறார், இவர் இன்ஸ்பெக்டர் வந்தால் சல்யூட் அடிக்கிறாரு, டிஎஸ்பி வந்தால் சல்யூட் அடிக்கிறார். திடீர்னு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. ஒரு பொண்ணு உள்ளே வருது. யாருங்க எல்லாரும் எந்திரிக்கிறாங்க அப்படின்னு கேட்குது. அவங்க தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்க தான் இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி. என்று சொல்லிவிட்டு அமர்கிறார்கள். அந்த பொண்ணு போய் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் எஸ்பி போய் மேடையில் நின்று பட் சல்யூட். இப்போ இங்கே என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்தேன். இந்த என்சிசி ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போதெல்லாம் எந்த கல்லூரியில் உள்ளே போனாலும் நான் ரொம்ப நெகிழ்ந்து போவது உண்டு. ஏன்னா நான் என்சிசியில் இருந்ததுனால, ஒரே காரணத்தினால தான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சேன். இதை ஏன் சொல்கிறேன்னா,
இந்த சல்யூட் ரிசீவ் பண்ணுறதை பார்த்துட்டு அவர் கணவர்கிட்ட அது சொல்லுது அந்த பொண்ணு, நான் வாழ்க்கையில் ஐபிஎஸ் ஆகாமல் சாக மாட்டேங்க. அதிர்ந்து போகிறார் அவரு. அம்மா நீ நினைக்கிற மாதிரி அது ரொம்ப கஷ்டமான வேலைம்மா, நீ நினைக்கிற மாதிரி எளிதில்லை. சிவில் சர்வீஸ் எழுதணும், நீ 10வது படிச்சிருக்க, 2 குழந்தைகளுக்கு தாய், கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு, ஆங்கிலம் வேணும்னு அரிசியாக சொல்கிறான். எது இருந்தாலும் என்னை கொண்டு போய் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேருங்க. சமீபத்தில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். உங்களுடைய திறமை என்ன என்று ஆங்கிலத்திலும் தமிழிலும் இத்தனை சொன்னேன் அல்லவா, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. நம்மால் முடியாது என்று நாம் நினைப்பதையெல்லாம் இந்த உலகத்திலே ஒரு மூலையில் யாரோ ஒருவன் செய்து கொண்டு தானே இருக்கிறாள் ஒருத்தி, அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. உடனே சேர்க்கிறார். +2ல் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வருது. 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு திரும்ப கொண்டு போய் காலேஜில் சேர்க்க சொல்லுது. காலேஜில் சேர்க்கிறார். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும்னு சென்னையில் கொண்டு போய் சேர்க்கிறார். நேரம் கருதி வேகமாக பேசுகிறேன். கொண்டு போய் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் சேர்க்கிறார். நான் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் சென்டருக்கெல்லாம் போய் வழக்கமாக அழைக்கப்படுவோம். மனிதநேயம், சங்கர் ஐஏஎஸ் அகாடமி, கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி எல்லாம் பேச போகும்போது இந்த பொண்ணு 3 தடவை எழுதுது, ப்ரிலிமினரி கூட பாஸ் பண்ணலை. 4வது முறை எழுதணும்னு நினைக்கும் போது, நீ எழுதி கழிச்சது போதும் வந்துரு, உன்னால் பாஸ் பண்ண முடியாதுன்னு அப்போவே சொன்னேன்லன்னு இந்த கணவர் அழைக்கிறார். நான் பேசும்போது என்ன சொன்னேன், என்னுடைய முயற்சிகள் என்னை பல முறை கைவிட்டதுண்டு, நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டதில்லை. முயற்சிகள் தவறலாம், முயற்சி செய்ய தவறலாமா? முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சின்னு பேசினேன். இந்த பொண்ணு இதை எழுதி வச்சிருந்திருக்க எனக்கு தெரியாது. அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட பேசி ஒரே ஒரு தடவை நான் கடைசியாக சான்ஸ் கொடுங்க, சரி தொலைஞ்சு போங்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். மாணவிகளே, இன்றைய தினம் மும்பையிலே தமிழகத்திலிருந்து வந்த சிங்க பெண் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அம்பிகா இந்த மும்பையை கலக்கி கொண்டிருக்கிறாள் என்று ஐபிஎஸ் அதிகாரியாக மும்பையிலே 4வது முறை வெற்றி பெற்று பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட அற்புதமான பத்மவாணி கல்லூரியிலே படிக்கின்ற, இப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு கீழ், இப்படிப்பட்ட முதல்வர்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற, இப்படிப்பட்ட நிர்வாகத்திலே, நிர்வாகம் என்று ஏன் குறிப்பிடுகின்றேன் இல்லைமா, நான் எதையுமே சாதாரணமாக குறிப்பிடுறதில்லை. மெர்ஜிங் வித் தி பேக்ரவுண்டும்பாங்க. ஒரு தாளாளரும் ஒரு செயலாளரும் ஆசிரியர்கள் அணிந்திருக்கின்ற யூனிஃபார்மோடு என்னை ரிசீவ் பண்ணதை ஆயிரக்கணக்கான மேடைகளை ஏறிய நான் இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கின்றேன். என்ன எளிமை! இதெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட கற்றுக்கணும். இந்த ஆசிரியரை அழைத்து பெருமைப்படுத்துகிறாரே ஏன்? உங்களுடைய ஆசிரியரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பின்னால் வருகின்றேன். அதற்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த பெண்களினுடைய திறமை, தியாகம் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. சமீபத்திலே 6 மாதங்களுக்கு முன் ஜப்பானிய பல்கலைக்கழகத்திலே உரை நிகழ்த்துவதற்காக நான் சென்றிருந்தேன். அங்கு ஆசிரிய பயிற்சி பள்ளி பெண்களுக்கான கல்லூரிகளிலே பாடத்திட்டத்திலே ஒரு பாடத்தை வைத்திருக்கிறார்கள். ஜப்பானிய மொழி எனக்கு தெரியாது, ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து சொல்ல சொல்லி கேட்டவன் வியந்து போனேன், அதிர்ந்து போனேன். அருமை மாணவிகளே, இதுவும் உங்களுடைய தியாக உள்ளம், உங்களை தவிர வேறு யாருக்கும் வராது என்பதற்கான உண்மை பதிவு. ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக உண்மை பதிவு. 80 ஆண்டுகளுக்கு முன் ஜப்பானிய நாடு இராணுவ ஆட்சியில் இருக்கும்போது இராணுவ உடையை அணிந்த கொள்ளைக்காரர்கள் கூட்டம் கூட்டமாக கிராமத்துக்குள் புகுந்து கண்ணில் படுகிறவர்கள் எல்லாம் வெட்டி சாய்த்து விட்டு கொள்ளையடிப்பதை நம்ம ஊரில் அந்த காலத்தில் தீவெட்டி கொள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்படி வைத்திருந்த காலம். ஒரு தாய் 2 குழந்தைகளுக்கு சோறூட்டி கொண்டு வாசலிலே மாலை நேரத்திலே அமர்ந்திருக்கின்றாள். கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள் என்று செய்தி வந்தவுடன் அத்தனை பேரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள். இந்த தாய் சோறூட்டி கொண்டிருந்த 2 குழந்தைகளையும் இடுப்பிலே 2 பக்கம் வைத்துக் கொண்டு ஓடுகின்றார். அருமை மாணவிகளே, குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன் 1 நிமிடம் நின்று நிதானித்து 2 குழந்தையினுடைய முகத்தையும் பார்த்துவிட்டு 1 குழந்தையை இறக்கிவிட்டு 1 குழந்தையோடு மறைவிடத்தை சென்று அடைகின்றார். இறக்கிவிடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படிப்பட்டு சின்ன பின்னமாவதை பார்த்து இருப்பிடத்திலிருந்தே கதறுகிறாள். பக்கத்தில் இருந்த முதியவர் வாயை பொத்துறார், சத்தம் போடாத, போட்டால் அந்த குதிரை இங்கே வந்துடும்.
கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்ற பிறகு இறந்து போன குழந்தை இடத்திலே கையிலே இறுக்கமாக பற்றி இருக்கின்ற குழந்தையோடு சென்று அந்த தாய் கதறுகிறாள், பதறுகிறாள். அத்தனை பேரும் அந்த இடத்திற்கு வருகிறார். அப்போது முதியவர் அந்த தாயை பார்த்து கேட்டார், தாயே, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகளும் 2 கண்களைப் போல அல்லவா? எப்படி உன்னால் ஒரு குழந்தையை அடையாளத்தை உறுதி செய்து கொண்டு இறக்கிவிட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற முடிந்தது என்று கேட்டவுடன் அந்த தாய் சொன்னால், ஐயா பெரியவரே, என்னுடைய குழந்தைக்கு சோறூட்டி கொண்டிருக்கும் போது என்னிடம் படிக்கின்ற பக்கத்து வீட்டு குழந்தையும் வந்து விட்டது. அந்த குழந்தைக்கும் சோறூட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள். நான் அடையாளத்தை பார்த்து இறக்கி விட்டது என்னுடைய குழந்தை, காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை. ஏனென்றால் அடிப்படையில் நான் ஒரு பெண் மட்டுமல்ல, ஒரு ஆசிரியை. இதை விட வேறு என்ன உதாரணம் ஆசிரியர் பயிற்சியில் உள்ள மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அல்லது ஆசிரியர் பயிற்சி பெறுகின்ற பெண்களுக்கும் வேண்டும்? நினைத்து பாருங்கள். தன்னை தியாகம் செய்து தன்னிடம் படிக்கின்ற பிள்ளையை காப்பாற்ற வேண்டியது, அதுவும் தன்னுடைய தாய், தன்னுடைய குழந்தையை, இதை பாடமாக வைத்திருக்கிறார்கள். அருமை மாணவிகளே, நாம் சிசுவாக இந்த பூமியிலே வந்து விழும்போது நம் முகம் பார்த்து சிரிப்பவள் பெண். நாம் சடலமாக பூமியிலே இறுதியாக கிடத்தப்பட்டிருக்கும் போது நம் முகம் பார்த்து அழுபவளும் பெண்ணே. இது அத்துணையும் நான் சொல்லுவது இலக்கியத்திலிருந்து உங்களுக்காகவே சொல்லுகின்ற உண்மைகள். உங்களுடைய நிலை என்ன, உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய தியாகம் என்ன, நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டவர்கள், எப்படியெல்லாம் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் என்பதற்காகவே இந்த பதிவு. எப்படியெல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் பெண்கள் போராடி இந்த படிக்கின்ற உரிமையை பெற்றுக் கொடுத்தார்கள் என்று தெரிந்தால்தான் அதை நீங்கள் தவறாக மிக சாதாரணமாக உபயோகப்படுத்த மாட்டீர்கள். இந்த இடத்திலே இன்னொன்றையும் சொல்லுகின்றேன். இந்த கல்லூரியிலே, இந்த அரங்கத்திலே நீங்கள் அமர்ந்து என்னை போன்றவர்கள் உரையை கேட்பதற்கு என்ன காரணம் என்று எப்போதாவது நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? உங்களுடைய மதிப்பெண்களா, உங்களுடைய திறமையா, உங்களுடைய அறிவா? அத்துணையும் 2ஆம் பட்சம். ஒரு காவல்துறை அதிகாரியாக நான் அறிந்த உண்மை, பள்ளி படிப்பை படித்து முடித்த பிறகு கல்லூரியிலே காலெடுத்து வைக்க முடியாமல், படிப்பதற்கு மனம் இருந்தும் உங்களை விட திறமைசாலிகள், உங்களை விட அறிவாளிகள், உங்களை விட மதிப்பெண்கள் நிறைய பெற்றவர்கள் கூட பணம் இல்லாத காரணத்தினால் படிக்க முடியாமல் இருக்கும்போது மிக குறைந்த அளவு உங்களிடம் வசூலித்து கொண்டு இப்படிப்பட்ட கல்லூரியிலே உங்களை கொண்டு வந்து சேர்த்து அந்த குறைந்த அளவு பணத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று படாத பாடுபட்டு பல இரவுகள் கண்ணீரிலே நினைத்து நீங்கள் அத்துணை பேரும் இங்கே அமர்ந்திருப்பதற்கு ஒற்றை முதல் காரணம் என்ன தெரியுமா? வெயிலிலும் மழையிலும், மழையிலும் குளிரிலும், அலுவலகத்திலும் வீட்டிலும், வரப்பிலும் வயலிலும் முதுகலும் பொடிய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தந்தையையும் தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த கல்லூரியிலே இந்த நேரத்திலே நீ படிக்கின்றாய் என்பதை தயவு செய்து இன்றைக்கே மனதிலே பதிய வைத்துக்கொள். தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும், தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு. இன்னொன்றை சொல்லட்டுமா? அருமை மாணவிகளே, நான் உலகம் முழுவதும் உரை நிகழ்த்தியதிலே நான் அறிந்து கொண்ட ஒற்றை உண்மை, தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. அப்படிப்பட்ட பெற்றோர்களை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த கல்லூரியிலே இத்துணை பெண்கள் போராடி பள்ளிக்கூடத்திலே காலெடுத்து வைக்க முடியாமல் இருந்த காலங்களை தாண்டி கல்லூரியிலே வந்து படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நேற்றைய தினம் 2000க்கும் மேற்பட்டவர்கள் பட்டம் வாங்கினீர்கள் என்றதெல்லாம் எனக்கு தெரியும். இது எப்படிப்பட்ட புரட்சி! அது எதற்காக இத்தனை பேருடைய உழைப்பு? எதற்காக பெண்கள் கல்லூரியை ஆரம்பிக்க வேண்டும் என்று திரு துரைசாமி அவர்களும் திரு சத்தியமூர்த்தி அவர்களும் நினைத்தார்கள்? தயவுசெய்து சிந்தியுங்கள். இந்த இடத்திலே, இந்த அரங்கத்திலே அமர்ந்திருப்பதற்கு என்ன காரணம் என்பதையும் தயவு செய்து சிந்தியுங்கள். இதை இந்த இடத்திலே பதிவு செய்வதற்கு காரணம், ஒற்றை காரணத்தை சொல்லுகின்றேன்.
இத்துணை பேரும் சரியாக உள்வாங்கிக் கொள்ளுகின்ற காரணத்தினால் இந்த பதிவு. பெண்ணிடத்திலே பிறக்கிறோம், பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம், பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம், பெண்ணை பெற்று பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் இந்த ஆண்கள் சமுதாயம் ஆணாதிக்கத்திலே பெண்கள் ஆண்களை உய்விப்பதற்காகவே உயிர் கொடுனவர்கள் போல செயல்பட்டு கொண்டிருக்கும் போது, பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த ஆண் சமுதாயத்திலே பலர் இன்றைக்கு கருவறை முதல் கல்லறை வரை பெண்களுக்கு தீங்கு செய்வதிலேயே இன்றைய வரை இந்த சமுதாயம் போய்கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் சிந்தித்ததுண்டா? இதை உங்களிடத்தில் நான் ஏன் பதிவு செய்கிறேன் தெரியுமா? நன்றாக சிந்தியுங்கள். கள்ளிப்பால் கொடுத்தது போக, கலைத்தும் கரைத்தும் அழித்தது போக, முழு நெல் கொடுத்தது போக, மிஞ்சி இருக்கின்றவர்கள் இந்த இந்தியாவிலே 140 கோடி ஜனத்தொகையிலே 70 கோடி பேர் பெண்கள், மீதமுள்ள 70 கோடி ஆண்களும் அந்த பெண்கள் பெற்றுக் கொடுத்த சீதனம்தான் என்ற பெருமை உங்களுக்கு உண்டு என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஏன் கருவறை முதல் கல்லறை வரை என்று சொன்னேன் தெரியுமா? பெண் சிசு கொலையை தடுக்க சட்டம், பெண் குழந்தைகளை பாலியல் வன்முறை செய்வதை தடுப்பதற்கு போஸ்கோ சட்டம், பெண்களை கேலி செய்வதை தடுப்பதற்கு ஈவ்டீசிங் சட்டம், பெண்களிடமிருந்து வரதட்சணை பெறுவதை திருமணத்தின் போது தடுப்பதற்கு டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், பெண்களை கொடுமைப்படுத்துவதை தடுப்பதற்கு குரூயல்டி டு உமன் ஆக்ட், எரிகின்ற நெருப்பிலே கணவன் இறந்தவுடன் பெண்கள் போய் சதியிலே விழுந்து அந்த சதியை தடுப்பதற்கு, உடன்கட்டை ஏறுதலை தடுப்பதற்கு சதி பிரிவென்ஷன் ஆக்ட். இவ்வளவும் போட்டும் இங்கு குற்றங்கள் குறைந்ததா? நாளை குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட போகின்ற பெண்கள் சமுதாயத்திற்கு நான் சொல்ல விரும்புவது, உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் குட் டச் பேட் டச் சொல்லி தருகிறீர்களோ இல்லையோ, உங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு வருங்காலத்திலே டோன்ட் டச் என்று சொல்லித்தர கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஊரிலே, இந்த உலகத்திலே இந்த குற்றங்கள் குறையும். ஏன் அப்படி சொல்லுகிறேன் தெரியுமா? நீங்கள் சிந்தித்து பாருங்களேன். காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கட்டிலுக்கு பெண் வேண்டும், கொஞ்சி குலாவ பெண் வேண்டும், கல்யாணம் செய்ய பெண் வேண்டும், குழந்தை பெற பெண் வேண்டும், குழந்தை மட்டும் ஆண் வேண்டும். இது எந்த உலகத்திலே இந்த நியாயம் ஏற்றுக்கொள்ளப்படும்? நினைத்து பாருங்கள். விலங்குகள் கூட, மாணவிகளே, விலங்குகள் கூட தன் வயிற்றிலே இருக்கின்ற குட்டி ஆணா பெண்ணா என்று பார்த்து அழிக்க முயற்சிப்பதில்லை. திரு KR நாராயணன் சுதந்திர தின விழா உரையிலே அற்புதமாக ஒன்றை பதிவு செய்தார். உலகத்திலேயே பாதுகாப்பான உன்னதமான இடம் தாயினுடைய கருவறை. இந்திய பெண்களுக்கு தாயினுடைய கருவறை கூட பாதுகாப்பானதாக இல்லை என்பதுதான் இன்றைய வருத்தத்திற்குரிய செய்தி என்று பதிவு செய்தார். அப்படி என்றால் இத்துணை பிரச்சனைகளையும் கடந்து வந்திருக்கின்ற நீங்கள் எப்படி படிக்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள் அருமை மாணவிகளே. அது மட்டுமல்ல, இந்த இயற்கை கூட பெண்களுக்கு உதவி செய்கிறதா என்றால் என்னை பொறுத்தவரை இல்லை என்றே சொல்லுவேன். காரணம் என்ன தெரியுமா? 10 பருவத்திலே ஆண்களுக்கு உடலிலே சிற்சில மாற்றங்களை மட்டும் ஏற்படுத்துவதோடு விட்டு விடுகின்ற இந்த இயற்கை பெண்களுக்கு, கல்லூரி மாணவிகள் என்ற காரணத்தினால் ஆழமாக பதிவு செய்கின்றேன், பெண்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் மிகப்பெரிய மாற்றங்களை 10 பருவத்திலே உருவாக்கி அதிலிருந்து அந்த பெண் விடுபட்டு வருவதற்குள் அவர் படுகின்ற பாடு கொஞ்சம் நெஞ்சமல்ல. வளர்ந்த பிறகு 25 ஆண்டுகள் ஓர் இடத்திலே வேர் பிடித்து வளர்ந்த ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி கொண்டு போய் வேறு இடத்திலே வைத்தால் அது வேர் பிடிப்பதற்கு எத்தனை பாடுபடுமோ, அதை விட மிகப்பெரிய பாடு 25 ஆண்டுகள் புகுந்த வீட்டில், வளர்ந்த வீட்டிலே, பிறந்த வீட்டிலே இருந்துவிட்டு புகுந்த வீட்டிலே போய் உள்ளே நுழைந்தவுடன் இந்த பெண்கள் படுகின்ற பாடு கொஞ்சம் நிஜமல்ல. காவல்துறை அதிகாரி என்ற காரணத்தினால், இதனை எல்லாம் உணர்ந்தவன் என்ற காரணத்தினால் பதிவு செய்கின்றேன் மாணவிகளே. அது மட்டுமல்ல, குழந்தை பேற்றுக்காக திறக்கப்படுகின்ற வயிறு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையே, உடல் நலத்தையே புரட்டி போட்டு விடுகிறது. சரி, வயதான காலத்திலே 50 வயதை கடக்கும் போது மானோபாஸ் பீரியடிலே உடலும் மனமும் தன்னையன்றி தன்னை அறியாமல் நழுவி செல்வதை கட்டுப்படுத்துவதற்காக அந்த பெண்கள் படுகின்ற பாடு கொஞ்சம் நெஞ்சமல்ல. நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன், என்னுடைய வீட்டிலே 4 மருத்துவர்கள் என்ற காரணத்தினால் இதனை அறிந்து உங்களுக்கு பதிவு செய்கின்றேன்.
வயதான காலத்திலே அருமை மாணவிகளே, பெண்களுக்கே உரிய கருப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், கீமோதெரபி, ரேடியோதெரபி, இத்துணையும் ஒரு இருமல் தும்மலை போல இந்த பெண்கள் எதிர்கொண்டு பௌராணிக் கதைகளிலே ஒரு அற்புதமான பறவை வரும். அந்த பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு இரை கிடைக்காத போது தன்னுடைய பெலிக்கான் பறவை என்ற அந்த பறவையினுடைய பெயர், தன்னுடைய நெஞ்சை அலகினால் கீறி நெஞ்சிலிருந்து வடிகின்ற இரத்தத்தை பிடித்து குஞ்சுகளுக்கு ஊட்டி குஞ்சுகள் முகத்தை பார்த்து அது தன்னுடைய வலியையும் பசியையும் மறக்குமாம். அப்படி ஒவ்வொரு வீட்டிலும், இந்த இந்தியாவிலும் இந்த உலகத்திலும் தாய் என்ற பெயரிலே ஒரு பெலிக்கான் பறவை இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நாடு இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை, அதற்கு காரணமானவர்கள் பெருமைக்குரியவர்கள் நீங்கள் தான் என்பதை தயவு செய்து ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஆனால் இன்றைய நிலை என்ன? அத்துணை பேரும் இதை உடைத்து கொண்டு வெளியிலே, அடிமை சங்கிலியை உடைத்தெறிந்து விட்டு வெளியிலே வந்து விட்டீர்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. 47% இந்திய பெண்கள் இன்றளவிலே வேலைக்கு செல்லுகிறார்கள். தாரா தரணி என்று ஒரு வார்ஷிப், 6 பேர் லெப்டினன்ட் கர்னல், நேவிகேஷன் என்று கடல் மார்க்கமாக உலகத்தை சுற்றுவதற்காக முயற்சி செய்து 254 நாட்களிலே கோவாவிலிருந்து ஆரம்பித்து கடற்கொள்ளையர்களை எதிர்கொண்டு, கடல் அலையை எதிர்கொண்டு, புயலை எதிர்கொண்டு, சுனாமியை எதிர்கொண்டு புறப்பட்ட இடத்திலேயே 6 பெண்களும் அதை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்திட்டாங்கன்னா உங்களுடைய திறமை எப்படிப்பட்டது நினைத்து பாருங்கள். சமீபத்திலே 38 டிஎஸ்பிஸ், குரூப் 1 ஆஃபீஸர்ஸ், ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தவங்க தான் நிறைய பேர். அவர்களுக்கு உரை நிகழ்த்துவதற்காக நான் போயிருக்கும் போது வியந்து போனேன். 38 பேரிலே 29 பேர் பெண்கள். எத்துணை பெரிய மகிழ்ச்சியான செய்தி பாருங்கள். அத்தனை பேரும் துணை கண்காணிப்பாளர்களாக, டிஎஸ்பியாக வெளியிலே வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 48 பேர் இராணுவத்திலே பெண்கள். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாமை பாஸ் பண்ணி கடுமையான 2 ஆண்டு பயிற்சிகளை முடித்துவிட்டு வெளியில் வந்து ஆர்டர் கொடுக்கும்போது அந்த ஆர்மி சீஃப் சொல்கிறாரு, ஆண்களுக்கு நிகராக உங்களால் செய்ய முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதனால் முதல்ல டெம்பரரி ஆர்டர் கொடுக்குறேன், அப்புறம் பர்மனெண்ட் ஆர்டர் கொடுக்குறேன், ஆண்களுக்கு மட்டும் இப்போ பர்மனெண்ட் ஆர்டர் கொடுக்குறேன்னொன்னே 48 பேரும் 24 மணி நேரத்திலே உச்ச நீதிமன்ற கதவுகளை தட்டி உடனடியாக தனக்குரிய ஆணையை பெற்றுக்கொண்டு இன்று பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். போப்ஸ் மேகசின் அமெரிக்காவில் வந்து உலகத்தில் உள்ள பில்லியனர் 147 பேருடைய பெயர்களை சமீபத்திலே வெளியிட்டு இருக்கிறது. 57 பேர் பெண்கள் பில்லியனர்ஸ். எங்கே எவ்வளவு தூரம் வளர்ந்து விட்டீர்கள்? உலகமயமாக்கலுக்கு பிறகு மாணவிகளே, இந்த ஆண்களை உண்டு இல்லை என்று பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் பெண்கள் அறிவின் மூலமாக. அப்படி என்றால் எத்தனை பெரிய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. தயவு செய்து அண்டர் கிராஜுவேட் என்று சொல்லக்கூடிய இளங்கலையை படித்து முடித்தவர்கள் முதுகலையை படியுங்கள். முதுகலையை படித்து முடித்தவர்கள் தயவு செய்து வேலைக்கு போங்கள். சொந்த காலிலே உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு என்னவெல்லாம் முடியுமோ, பொருளாதார சுதந்திரத்தை அடைவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வதற்காக நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி பெரிய உயர்தர மிகப்பெரிய தரமான பெண்கள் என்ற காரணத்தினால் இந்த பதிவினை செய்கின்றேன். உங்களுக்கு தெரியுமா, 100 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம். ஒரு நல்ல குடும்பத்தை ஒரு பெண்ணால் மட்டுமே கட்டி எழுப்ப முடியும். அது மட்டுமா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு தனிமையிலே சந்திக்கும் போது அந்த பெண்ணுக்கு ஒருபோதும் பய உணர்ச்சி வரக்கூடாது, நம்பிக்கை வர வேண்டும். இதை பெண்கள் கல்லூரியிலே நான் பேசுவது மட்டுமல்ல, ஆண்கள் கல்லூரியிலும் இதை சொல்லுகிறேன். உங்களிடம் சொல்லுவதற்கு உங்களிடம் வளர்கின்ற ஆண்கள் அப்படி வளர வேண்டும் என்பதற்காக ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு குழந்தையை கொடுப்பது மட்டும் உண்மையான ஆண்மை அல்ல. அந்த திருமணம் செய்த பெண்ணை கடைசி வரை குழந்தை போல் வைத்து காப்பாற்றுவதுதான் உண்மையான ஆண்மை என்பதை தயவு செய்து சொல்லித்தாருங்கள். குடும்பம் என்பது இந்தியாவிலே ஜன்ம ஜன்மமாக வருகின்ற ஒரு பந்தம், தலைமுறை தலைமுறையாக வருகின்ற ஒரு உறவு. இதை ஏன் சொல்லுகின்றேன் தெரியுமா? தூக்கணாங்குருவியினுடைய கூடு என்பது ஒரு ஒற்றை குருவியினுடைய திறமையோ அனுபவமோ அறிவோ அல்ல. மூதாதைய குருவிகளிடமிருந்து ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்தை பெற்று அற்புதமாக எந்த மரத்திலே எந்த நாரை உரித்து எப்படி கூடு கட்ட வேண்டும் என்பது தூக்கணாங்குருவிக்கு தெரியும். எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. சுனாமி வந்தா என்ன, புயல் வந்தா என்ன, தலைகீழ தொங்கும் அந்த கூடு. கூடி வாழ்வதற்கு ஒரு இடம், குஞ்சு பொரிப்பதற்கு ஒரு இடம்,
தங்குவதற்கு ஒரு இடம் என்று அரை அறையாக இருக்கும். ஒரு முட்டை கூட எந்த புயலிலும் கீழே விழாது. அப்படிப்பட்ட மூதாதையர்களிடமிருந்து பெற்ற அறிவை போல சர்வாதிகார ஆட்சி, மன்னர் ஆட்சி என்று பல ஆட்சி முறைகளை எல்லாம் பரீட்சித்து பார்த்து ஜனநாயக ஆட்சி தான் சிறந்தது என்று எல்லோரும் அதற்கு போட்டி போடுவதைப் போல பல வாழ்க்கை முறைகளை போட்டி போட்டு பார்த்து இறுதியாக குடும்ப வாழ்க்கை முறைதான் உன்னதமானது என்று ஒத்துக்கொண்டது இந்திய பண். எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் நம்முடைய சிறப்பு என்ன தெரியுமா? நாம் ஒத்துக்கொண்ட பிறகு இந்த குடும்ப முறை இருக்கிறது மிக அற்புதமானது. முதியவர்களுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆண்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் எல்லாம் இந்த ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குவதை பார்த்துவிட்டு லிவிங் டுகெதர், தொட்டோன்ன டைவர்ஸ், இதெல்லாம் இந்தியா பூரா அப்படி தான் இருக்குது. குறிப்பாக தமிழகத்தில் அப்படி தான் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. 1000 பேர்களில் 7 பேர் கூட இந்த நிலைக்கு செல்லுவதில்லை. ஒழுக்கமாகவும் ஒழுங்காகவும் பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் வளர்க்கப்பட்ட நீங்கள், நம்முடைய இந்திய பெண்கள் அதை புறந்தள்ளிவிட்டு குடும்ப வாழ்க்கை தான் சிறந்தது என்று வாழுகின்ற காரணத்தினால்தான் இன்று வரை இந்தியாவில் இந்த பண்பாடு நிலைத்து நிற்கிறது. இதை நான் சொல்லுவதற்கு சாதாரணமாக சொல்லவில்லை மாணவிகளே. இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்காமல் தொட்டதுக்கெல்லாம் டைவர்ஸ்னு போயிட்டு, நான் ஒரு காவல்துறை உயரதிகாரியாக பேசி கொண்டிருக்கிறேன் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கையை உதறிவிட்டு தன்னுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகி, தன்னுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம் அதைவிட கேள்விக்குறியாகி, தனக்கு பாதுகாப்பு வேண்டி மறுமணம் என்ற வளையத்திற்குள் நுழைய நினைத்து அதுவே நெருப்பு வளையமாகி வானலிக்கு தப்பி அடுப்பிலே உளுந்த கதையாக கண்ணீரும் கம்பளையுமாக கதறிக்கொண்டே இடம் வந்த பல பெண்களை காவல்துறை உயரதிகாரியாக நான் பார்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்தவன் என்ற காரணத்தினால் இதனை பதிவு செய்கின்றேன். ஏன் அவ்வாறு சொல்லுகின்றேன் என்றால், அத்துணை சிறந்தது இந்த குடும்ப வாழ்க்கை முறை. சமீபத்திலே அமெரிக்காவிலே ஹூஸ்டனில் பேசிட்டு திரும்பி வர்றேன். பெண்கள் மாநாட்டுக்கு போயிட்டு வந்த 4 பெண்கள், 2 பெண்கள் தமிழர்கள், 2 பேர் வட இந்தியர்கள் என்னுடைய விமானத்திலே வருகிறார்கள். என்னை இனம் கண்டு கொண்டு என்னிடம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும்னு வந்தாங்க. நான் என்னுடைய மனைவியை அறிமுகப்படுத்தினேன். எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன். உங்களுக்காகவே இந்த பதிவு, அத்துணையும் உண்மை பதிவுகள். அவங்க சொன்னாங்க, சார் பெண்கள் உலக மாநாட்டுக்கு போயிட்டு வர்றோம். உலக பெண்கள் மாநாடு என்ன விசேஷம்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மேலை நாட்டு பெண்கள் மாநாட்டு தலைவியினுடைய நடை உடை பாவனைகள், லிப்ஸ்டிக், நுனிநாக்கு ஆங்கிலம் இவற்றை பார்த்து நாங்கள் வியந்து நிற்க, அந்த மேலை நாட்டு தலைவி இந்திய பெண்கள் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று தேடிக்கொண்டு வந்து உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று சொல்ல, வியந்து போன இவர்கள் எங்களிடம் எப்படி நீங்கள் தோற்றீர்கள் என்று கேட்க, உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம், நீங்கள் இதுவரை உடைக்கவில்லை, அதனால் உங்களிடம் தோற்று போய்விட்டோம் என்று சொல்லுகிறார். கண்ணதாசன் அழகா சொல்லுவார், பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம், முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். முன்னோர்கள் சொன்னது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கை என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். வாழ்க்கை பாதிக்கப்படும். ஆசிரியர்கள் தவறு செய்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலமே பாதிக்கும். இதற்காகத்தான் இந்த பதிவு. தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறெறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றைவேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தானடா தாய். சொல்லுபவர் விவேகானந்தர். பலவீனத்திலும் பலவீனமாக உன்னை 10 மாதம் சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று, உனக்கு வேண்டியதை உண்டு, தனக்கு வேண்டியதை வெறுத்து, நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்தில் வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர வேறு யாரும் இல்லை என்பது சத்தியம் என்பதை மனதிலே பதிய வைத்துக்கொள். என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். என்னுடைய எல்லா நல்ல குணங்களுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே என்கிறார் ஆப்ரஹாம் லிங்கன்.
கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவள் தாய். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ, உணர்ச்சி கட்டீர் என்கின்றான் பாரதி. இதையெல்லாம் யார் சொல்லித் தருவது உங்களுக்கு? வீட்டில் நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நீ யாரு? உன் உடலிலே ஓடுகின்ற இரத்தம், எலும்பு, சதை, உயிர், உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை ஒருபோதும் வாழ்க்கையிலே மறந்து விடாதீர்கள். இல்லாவிட்டால் இந்த நிலைக்கு நீங்கள் வளர முடியுமா? தெரிந்து கொள்ள வேண்டியது யார்? அதே போல எக்காரணத்தை முன்னிட்டும் பெண் பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோராக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், நீங்கள் புகுந்த வீட்டிலே வருகின்ற மாமியாராக இருக்கட்டும், எக்காரணத்தை முன்னிட்டும் தயவு செய்து உதாசீனப்படுத்தாதீர்கள். ஏன் அவ்வாறு சொல்லுகின்றேன் தெரியுமா? சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் பட்டினத்தார். அத்துணை சொத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு துறவு கோலம் பூணுகின்றார். மக்கள் மறிக்கின்றார்கள், கவலைப்படவில்லை. மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை. பெற்ற தாய் வந்து நிற்கின்றாள், அப்படியே நின்றார். என்ன செய்தார் தெரியுமா? தாயே, உன்னுடைய ஒரே மகன் நான், உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் இந்த பட்டினத்தார் இந்த தமிழ்நாட்டிலே தஞ்சை மாவட்டத்திலே பூம்புகார் நகரத்தை விட்டு போக மாட்டேன், இது சத்தியம் என்று சத்தியம் செய்து கொடுத்தவர் சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து உண்டார். ஒரு துறவிக்கு தாய்ப்பாசத்தை பாருங்கள், நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி முடிக்கின்றேன். என்ன செஞ்சார் தெரியுமா? தன் தாய் இறந்தவுடன் பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடிய பட்டினத்தார் பச்சை வாழை மட்டையிலே தாயினுடைய உடலை வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். இதை கேட்கின்ற யாரும் உன்னுடைய தாயையோ அல்லது தந்தையையோ உதாசீனப்படுத்த மாட்டீர்கள். என்ன பாடினார் தெரியுமா? தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினி. பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே, செத்து போயிட்டிய, உன்னை எப்போ பார்க்க போகிறேன்? அதோட நிறுத்தினா எல்லா நலமும் ஈந்திட கல்வி, எல்லா வீடு இருந்த வீடு, படிப்பிலாக நிறைந்த குடித்தனம், நலமில் துடிப்பிலாக நிறைந்த சுகலாடு, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி ஊரில் பணக்காரன் ஊரில் படிக்க மாட்டான். அடுத்த தலைமுறை இருக்கிறது ஏழை பிள்ளையாருக்கு படிச்சிருக்கோம், ஆலமரத்தை போல விழுந்துவிடக்கூடாது. அதெல்லாம் பாரதி சொன்னார், எந்த தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடு கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றொரு எவரை கேட்கிடல் என்னாலும். இந்த பெண்கள்லாம் படிச்சு இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லாரும் படிச்சு இவ்வளவு அறிவாளிகளாக இருக்காங்க. மற்ற உலகத்தவர் பார்த்து ஆச்சரியப்படுகின்ற நாள் என்னாலோ என்று அன்றே களம் கண்டவர். அத்தனை பேர் கல்வியை பற்றி இப்படி சொல்வதற்கு என்ன காரணம்? ஒரே காரணம், பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதனுக்கு உதவக்கூடியது கல்விப்பட்டதான். நீ எத்தனை பெரிய கோடீஸ்வரனுக்கு மகளாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதை போல எந்த கொம்பனாலும் பெற்றோர்களிடமிருந்து கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை பெற முடியும். இந்த வீட்டில் இருக்கிற இந்த பேங்க் பேலன்ஸ் வச்சுக்க, இந்த காட்டை வச்சுக்க, பிள்ளைங்களை கூப்பிட்டு அப்பா பேசி கொடுப்பாரு. இந்த எம்ஏ வச்சுக்க, இந்த ஐபிஎஸ் வச்சுக்க, இந்த டிபிஎஸ் வச்சுக்க, எந்த அப்பனாலையும் முடியாது. நீ தான் முடியும். இப்படிப்பட்ட கல்லூரிகள் என்ன செய்ய முடியும்? குதிரையை தண்ணீர் அழைத்து செல்லலாம். 100 பேர் சேர்ந்தாலும் அந்த குதிரையை தண்ணீரை குடிக்க வைக்க முடியாது. குதிரை தான் தண்ணீரை குடித்து தன்னுடைய தாயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முடியும். அதுக்குரிய வாய்ப்பு தான் இந்த கல்வி சாலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அதற்காகத்தான் இந்த கல்வியுடைய பெருமையை துணை பற்றி சொல்லுகிறது. சரி, ஆசிரியர் பயிற்சி பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமாக பேச மாட்டேன். நான் பேச ஆரம்பிச்சு 1 மணி நேரம் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படி சொல்ல தெரியுமா? நான் காவல்துறை அரசியல்வாதிகள் அவங்ககிட்ட பேசிட்டு நேரம் போய் கையில் பிடிச்சி சென்னையில் போய் ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் காலேஜில் மாலை உரையாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை முழுமையாக சொல்ல வேண்டும் என்று உங்களுடைய செயலாளர் தாளாளர் கேட்டுக்கொண்ட காரணத்தினால் இதை பதிவு செய்கிறேன். யார் ஆசிரியர்? இந்த ஆசிரியர் உட்கார வச்சு அழகாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை சொல்லி ஆசிரியருக்கு நான் பேச முடியும்.
எங்கள் அப்பா 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை பசங்க. உங்கள் அம்மா அப்பாலாம் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி எங்களால் தான் படிக்க முடியல, நீயாவது படிச்சிருப்பா. ஏன்னா உலகத்தில் எந்த முறைக்கு போனாலும் எது போனாலும் இந்த தமிழ் மட்டும் போகாதுன்னு சொல்லுவாங்க. தாயை திறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை, 1000 முறை கருவிகள் இல்லை, அன்னை தந்தையே அன்னை இல்லை என்ற காரணத்தினால் அப்பா சொன்னது நான் படித்தேன். காவல்துறை அதிகாரியான மட்டும் இல்லை, எங்கே போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னால இங்கே அறிமுகப்படுத்தாங்க. உண்மைக்கு பண்ணாங்க. நல்லா அற்புதமான தமிழ், அழகாக பேசுகிறார். இவர் 3 முறை தங்க பதக்கம் பெற்றவர், காக்கி முறை காவல்துறை அதிகாரி, ஜனாதிபதி பதக்கம் கைது. உங்களுக்கு உண்மை சொல்லுவாங்க, சொன்னதான் உண்மை. ஆனால் பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து கொடுத்து இருந்த காக்கி முறை இடத்தில் இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய வாக்குறுதி அளவிற்கவில்லை. ஆனால் மாணவிகளே, என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் சென்று உரையாடுகிறேன். இது உங்களோட முறை நடக்கிறது. இந்த கல்வியை நான் படித்தேன். ஆனால் 7 வாட்டி தினம் 18 கிலோமீட்டர் போய் படிக்கிறேன். எல்லாரும் சொல்ற கதை இல்லை, இது வித்தியாசமான கதை. ஒரு நாள் மேத்ஸ்ல 9ஆவதுல யாரெல்லாம் ஃபெயில் மார்க் வாங்கினாங்களோ அவங்களுக்குலாம் SSLC அப்ளை படிக்கிறதெல்லாம் நான் சொன்னது 50 ஆண்டுகள் இருந்தாங்க. 9ஆவதுல நான் குறைச்ச மார்க் வாங்கின காரணத்தினால் என்னை எல்லாரையும் லைன்ல 25 பேர் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும், SSLC நடக்கிற கிளாஸ்ல அங்கே போகிறோம். நான் இன்னொரு பையன் மட்டும் இங்கேருந்து அந்த ரெட் கார்டு அந்த இடத்துல ஸ்பெஷல் கிளாஸ் இங்கேருந்து இதே மாதிரி ப்ரோக்ராம் நடந்து போகிறோம். 2 பேர் மட்டும் ஓடி போய் உள்ள முடியும் வகுப்பறைக்கு. பிஇடி வந்தது. இப்பொழுது விசில் வச்சு பார்க்க தெரியும் தானே, ஏன்டா லைன் ஒன்று போடுறேன் விசில் ஒரு சுது நிறைய எனக்கு கற்று அடிக்கும். இது ஜாதிங்கிற வாத்தியார் துணைக்கு சொல்றாரு, போட்டு சொல்கிறோம் அவர் அந்த ஸ்கூலில் அவர் நேரே அடிக்காத சார், லைனை ஒன்று ஓடலாம் சார், அதனால அடிக்காது. விட்டா யார பிஇடியை சொல்கிறாரு துணை காலை வாத்தியார். எங்கள் 2 பேர் காலம் மட்டும்தான் செருப்பு. சூடு தாங்காமல் மத்தியானம் இந்த மாதிரி 12 மணிக்கு நெருப்பு மாதிரி சுத்த இடம் தாங்காமல் ஓடி போய் உள்ள நடந்தோம். அது அவர் புரிஞ்சுட்டாரு. நான் அப்படியே கையை வச்சுருந்தேன். பக்கத்தில் தண்ணி வலிக்கிறாரா பக்கப்பாரு சாயந்தரம் கொண்டு பாருங்க. 2 பேரும் சாயந்தரம் 2 பேருக்கும் ஒரு ஸ்லீப்பர் வாங்கி பாத்ரூம் தருவமாக பெரிய சார் ப்ளூ கலரில் எல்லா பேரும் தெரியுது வாங்கி வந்து சரி அம்மா அடிப்பாங்க சார் போட்டு போட்டேன். உங்கள் அப்பாட்ட நான் பேசுகிறேன் போட்டுடா 2 பேரும் போட்டு உட்காரு. எங்கேருந்து வர நான் ட்ரெயினில் வந்து படிக்கிறேன் சார், செருப்பட்டா சார் ட்ரெயினில் ஃபுட்பால் ஏறும்போது பின்னாடி இருந்துச்சுன்னா சார் பழைய செருப்பு அருந்து ஒரு செருப்பு உள்ள போட்டு பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் கிடையாது இன்னொன்று போட்டு வருவேன் சார். அப்படின்னு பார்த்தேன். நான் சொல்கிறேன், நீ மட்டும் ஒழுங்காக படிக்கலன்னா கடைசி வரைக்கும் காலில் செருப்பு வந்தாலே ஒழுங்காக படிச்சேன்னா அப்படின்னு அவன் ஷூவை பார்த்தேன். ஷூ வேணும்னு ஆசையாக இருக்கு. இல்லை சார் இப்போ என்சிசியில் சேர்றா, காலையில் பூரி தருவோம், காலையில் ஷூ தருவோம், அவன் அந்த ஷூ அடி போடணும் அப்படின்லாம் சொல்கிறேன். 1/2 மணி நேரம் அட்வைஸ் பண்ணேன். அங்கே வந்து சார் மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் கேட்டுட்டு அன்னைக்கு முதல் தருத்தவன் மாணவிகளே எவ்வளோ உண்டோசி கொடுத்தவங்க கீழே வந்து சதகை இருக்கிற மாதிரி கேட்க பண்ணிங்கன்னா பின்ட்ராப் சைலன்ஸ் சொல்கிறது. உண்மையாகவே நல்ல கொள்கைகளை நல்ல கருத்துக்களை பொறுமையாக உருவாக்கி கொள்கின்ற பெண்களாக இருக்கின்ற காரணத்தினால் நிறைய செய்கிறேன். இந்த இடத்துல உடனே என்ன பண்ணாங்க, பென்சிலில் பேசுகிறேன். ஒரு ஷூவை பார்த்தோன்னு சொன்னார், நீ கடைசி வரைக்கும் நல்லா படிச்சு பெரியாளன்னா இதே மாதிரி போக மாட்டாங்க. 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. நான் எஸ்பிஐ செலக்ஷன் ஆகி எந்த மாவட்டத்தில் உள்ள நுழையுமோ அந்த மாவட்டத்திலே எஸ்பிஐ ஆகி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த வாத்தியாரை கேட்க இப்போ உங்களுக்கு தாளாளர் வாத்தியார் தேடி உட்கார சொல்லுங்கள். கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் விர்ச்சுவஸ் மாஸ்டர். நன்றி பாருங்க, அதை விட சிறந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. போனால் ஒரு ஈஸி தேர்வில் படிச்சுட்டு தஞ்சாவூர் பிசினஸ் ஸ்ட்ரீட்டில் ரிட்டையர்ட் ஆகி படிச்சுட்டேன். 7 வருஷம் ஆச்சு ரிட்டையர்ட் ஆகிடுச்சு. உடனே நான் யூனிஃபார்மில் போகிறேன், பின்னாடி இருக்கிற சர்வீஸ் ஓடி போய் கமாண்டோ பேசி ஓடி போய் சார் ஹிஸ்ட்ரி வராங்க
தஞ்சாவூர் எப்படி பழனிமாணிக்கம் முதல்ல பழைய மத்திய துணை அமைச்சர் 2 பேரும் கிளாஸ் 2 பேரும் கூப்பிட்டு நீ தான் பேசணும். நான் பேசினேன், இந்த நிகழ்ச்சியை பற்றி சொன்னேன். ஒரு பொண்ணு லண்டனில், ஒரு பொண்ணு அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க. டீச்சர் வந்து கண்ணில் கண்ணீர் வழியை கேட்டு விளையாட்டு பேச 1 மாதம் ஆச்சு. ஒரு பெரிய லெட்டர் இருந்தாங்க அவங்க பொண்ணு. எல்லா மாணவர்களையும் உயர்ந்த நிலையில் இருக்கிறத பார்த்தாரு. 101வது வயசுல தன்னுடன் தன்னிடம் படித்த பிள்ளைகளுடைய உயர்வை கண்டு துளி கூட பொறாமைப்படாத, பொறாமையே பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே அப்படி ஒரு ஜீவன் இருக்கிறது என்றால் அது ஆசிரியரை தவிர வேறு யாரும். சாக்ரட்டிஸுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர். நான் எழுத உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியை பெற்ற மகா அலெக்சாண்டர் கேட்டார். எப்ப உலகத்தை பிரச்சனை என்ன சொன்ன தெரியுமா? ஆசிரியர்கள் கேட்ட, நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகமே என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று சொன்னார். அதனால்தான் அங்கே ஆசிரியர் அழைத்து வந்து உங்களுடைய தாளால் உங்களுக்கு உட்கார வைத்து அழைப்பார்கள். 1954ஆம் வருடம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள், வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு ஆசிரியர் போராடி 30ஆம் தேதி நாம் வர முடியாது. மிகப்பெரிய உயரிய விருதான ஜனாதிபதி விருதான பாரத ரத்னா விருதை எனக்கு அறிமுகப்படுத்தியதற்கு, என்னை தேர்வு செய்வதற்கு நன்றி. அந்த தேதியில் வர முடியாது ஜனாதிபதி அவர்களே. அந்த தேதி என்னிடம் படிக்கின்ற பெண் பிள்ளைகள் பரீட்சை நடக்கின்ற தேதி. பாரத ரத்னா விருதை விட இந்த ஜனாதிபதி கொடுக்கின்ற பாரத ரத்னா விருதை விட என்னுடைய பிள்ளைகளுடைய பரீட்சை எனக்கு முக்கியம் என்று எழுதியவர் சர் சி வி ராமன் என்று நோபல் பரிசு பெற்ற முன்னாள் ஆசிரியர். பண வாசனை, படிப்பு வாசனை இல்லாத குடும்பத்திலிருந்து வருகின்ற இந்த ஏழை பிள்ளைகள் புத்தக சுமையோடு சேர்த்து மனச்சுமையும் சுமந்து கொண்டு ஆசிரியர்களாகிய உங்களிடத்திலே வருகிறார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தாயினுடைய ஆரோக்கியம் தான் குழந்தைகளுடைய ஆரோக்கியம், ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம் தான் மாணவிகளுடைய ஆரோக்கியம். ஆசிரியர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர், மாணவிகள் அதனை பூத்துக் கொள்ளுகின்ற பூக்களை போன்றவர். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களில் வசிக்கிற முடியும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொத்தி கல்லூரியிலும் பள்ளிக்கூடங்களில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது. என்று பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள் என்பதை இந்த ஆசிரியர் சொல்வாய் ஒருபோதும் மறந்துவிடும். இருளிலே தடுமாறுகின்ற இளைஞர்களின் எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் உள்ள ஒற்றை நம்பிக்கை ஆசிரியர்களுக்கு அழைத்து சொல்வது. எதிர்கால உலகம் வகுப்பறைகளிலே தீர்மானிக்கப்படுகிறது என்றால் அதை வடிவமைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது. மறுக்க முடியுமா? பார்த்தீர்கள், எரிகின்ற ஒரு விளக்கினால் தானே இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடிகிறது. எரிகின்ற அந்த விளக்கானது தொடர்ந்து எரிய வேண்டும் என்றால் இடையராது எரியப்படுதல் வேண்டும். அப்போதுதான் மற்றொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும். ஆசிரியர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். If you are not updated, you are outdated. இதை புரிந்து கொள்ள வேண்டியது ஆசிரியர் சமுதாயம் தான். ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையை மறைத்து வைத்திருக்க ஒரு ஆசிரியர் என்ற நம்பிக்கையோடு இந்த பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு வருகிறார்கள். கேட்டவுடன் உங்களிடம் பதில் இருக்க வேண்டும். கையில பேப்பர் இல்லாம பேச தெரியும். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை தெய்வமாக போற்றி புகழலாம். ஏன் எதற்காக அப்படி நினைக்கிறார்கள்? மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நடுவிலே ஒரு ஆசிரியர் அமரும் போதுதான் மரத்தடி கூட பள்ளிக்கூடமாக மாறுகிறது. எத்தனையோ பழக்க வழக்கங்களை பெற்றோர்கள் சொல்லி மாற்றிக்கொள்ளாத பழக்க வழக்கங்களை இந்த பிள்ளைகள் ஆசிரியர் சொன்ன ஒற்றை நொடியிலே மாற்றிக்கொள்கிறார்களே. உங்கள் மீது அபரிமிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறார் ஆசிரியர்களே. அதற்கு நாம் நியாயம் செய்ய வேண்டாமா? எந்நேரம் மக்களுடன் நம்பிக்கை ஊக்கம் சொற்களுடன் அன்பு கலந்த கண்டிப்புடன் எந்த ஆசிரியர் மாணவர்களை அனுப்புகிறார்கள்? ஒருபோதும் அந்த மாணவர்களும் மாணவிகளும் தோற்பதே ஆசிரியர்களும் தோற்பது. இதை புரிந்து கொள்ள வேண்டியது ஆசிரியர் சொன்னார். இந்த இடத்திலே ஆசிரியர்களுக்கு ஒரு காவல்துறை அதிகாரியாக பல குற்ற வழக்குகளுக்கு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள்
எல்லாரும் கேட்பாங்க, ஒப்பீடு செய்யவில்லை என்றால் பாடலாம். இதை அப்படியே சொல்லிவிட்டு கடந்து போக நான் விரும்பவில்லை. தூக்கணங்களில் கூடு கட்டுகிறது, செல்லத்தை வலை பிடிக்கிறது, கரையான் குறுக்கு வைக்கிறது, எல்லாமே மகத்தான செயல் தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? எந்த மாணவியாவது ஒரு டீச்சரை பார்த்தா அந்த டீச்சர் மாதிரி நீங்க இல்லைன்னு உங்களை எப்பயாவது கேட்காது. அது தெரியும். அதே போல மாணவிகளை கண்டிக்க வேண்டும் என்றால் தனியாக அழைத்து கண்டிக்க, பாராட்ட வேண்டும் என்றால் எல்லோருக்கும் முன்னாலும் பாராட்டுவார். தயவு செய்து மாற்றி செய்கிறார். இதெல்லாம் சொல்றேன். உங்களுக்காக ஒரு சொல்றேன். உலகத்திலேயே ஒரு ஆசிரியரோ ஆசிரியையோ கண்டிப்பதிலே தனிப்பது கண்டித்து ஒரு பெண் கெட்டு போனதாக உலக சரித்திரத்திலே சொல்ல தெரியுமா? ஒரு டீச்சர் செய்யறது தப்பு அப்படின்னு சொன்னோம்னா உடனே போய் அழுத கட்டம் சிந்திய மூக்கமா போய் கொடி பிடிச்சி கூட்டம் செய்யறாங்க. அப்படி செஞ்சா இந்த போல ஆசிரியர் வர்க்கத்தினால் கண்டிக்கப்படாதவர்கள் பிற்காலத்திலே இன்னைக்கு போல காவல்துறை அதிகாரிகளால் தண்டிக்கப்படுபவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் எதுக்கு மட்டும் பதிவு செய்யணும்னா ஆசிரியர் நல்ல ஆசிரியர் கல்வியை கற்றுக் கொடுப்பது மட்டும் ஆசிரியர்களுடைய அடிப்படை வேலை அல்ல. கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உருவாக்குவதுதான் ஆசிரியர்களுடைய அடிப்படை வேலை. The mind is not a vessel to be filled, it is a fire to be ignited. மதிப்பெண்கள் பின்னால் உழைக்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்குவது ஆசிரியருடைய அடிப்படை வேலை அல்ல. சிந்திக்க தெரிந்த தலைமுறையை உருவாக்குவதுதான் ஆசிரியருடைய அடிப்படை வேலை. ஒரு மாணவன் தவறு செய்தால் அல்லது ஒரு மாணவி தவறு செய்தால் அவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். பெற்றோர்கள் தவறு செய்தால் அந்த வீட்டினுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். ஆசிரியர்கள் தவறு செய்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். இதற்காகத்தான் இந்த பதிவு. தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவர் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயதறிய வாழா ஒரு நாள். Thank you. ஓகேடா. Congratulations all the maths department students. Hearty congratulations. Sir. Thank you all. டிஎஸ்பி அண்ணா செல்வராஜ் அண்ணா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு நமது தாளாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தாளாளர் அவரின் அருமை நண்பர் ராஜமாணிக்க மன்னார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நமது சேலம் சரவண பவனுடைய உரிமையாளர்கள் அன்பிற்கினிய தவமணி அண்ணா, தங்கராஜ் அண்ணா மற்றும் பரணி அண்ணா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நமது கல்லூரிக்கு எந்த நேரத்தில் முழுதுமையாக இருந்து வரும் சரவணன் அண்ணார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நமது தாளாளர் அவர்களின் நண்பர் சிவகுமார் அண்ணார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நமது தாளாளர் அவர்களுடைய
அருமை நண்பர் ரவி அண்ணார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நமது சேலம் ராயல் பங்கினுடைய உரிமையாளர்கள் நடராஜன் அண்ணா, நாகராஜன் அண்ணா மற்றும் செல்வம் அண்ணா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நமது கல்வி குழுமத்தினுடைய இன்னொரு அங்கமான KSNCOனுடைய மேலாளர் மோகன் அண்ணா அவர்களையும் தமிழண்ணா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் நமது கல்வி நிறுவனத்திய தாளாளர் அவர்களும் செயலாளர் அவர்களும் பொன்னாடை போட்டு கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது அழைப்புதலை ஏற்று வருகை புரிந்திருந்த அனைவருக்கும் நமது பத்மாவதி கல்வி நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. கலை நிகழ்ச்சிகள் முதல் பாட்டு தயாரா இருக்கு மேடம். கலை நிகழ்ச்சிகள் மோகன் அண்ணா காரை மோகன் அண்ணா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்.